நம்ம வாழ்க்கையில் எங்கே திரும்பினாலும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் வந்து டிசைன். அதாவது அது ஒரு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், நம்ம பார்க்குற ஒரு பில்போர்டாக இருக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், நம்ம வசிக்கிற வீடாக இருக்கலாம், நம்ம பயன்படுத்துகிற பொருளாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் டிசைன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் ஒளிஞ்சிட்ருக்குது. ஸோ இந்த டிசைன்ற எலிமெண்ட் வந்து வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் இருக்குது. குறிப்பாக பிஸ்னஸில் வந்து இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டெக் ஏரியாவில் வந்து டிசைன் திங்கிங் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் வந்து உருவாயிருக்கு. இந்த டிசைன் திங்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயம் தான் பிஸ்னஸ் வேர்ல்ட்லையும் சரி, டெக் வேர்ல்ட்லையும் சரி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. வெல்கம் டு BrandPuli.com, அகாடமி அண்ட் ஸ்டுடியோ ஃபார் கான்டென்ட் மார்க்கெட்டிங். இன்னைக்கு பிளேமாஸ்டர் டாக்ல என்னுடைய 20 வருட நண்பர் திரு மோசஸ் கிளாட்ஸ்டன் அவர்களை நம்ம மீட் பண்ண போகிறோம். நாங்கள் எங்களுடைய கெரியருடைய ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வெவ்வேறு பாதைகளில் பயணித்தோம். இருந்தாலும் தொடர்ந்து தொடர்பில் இருந்தோம். நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு எக்ஸலண்ட் டிசைன் திங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு பிராண்ட் கிரியேட்டர், அமேசிங் கிரியேட்டர், ஆர்டிஸ்ட் அண்ட் மல்டி டேலண்டட் பர்சன் Gladson. Thank you for coming for the show. அண்ட் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நம்ம ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களை நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நிறைய விஷயம் ரொம்ப டீப்பாக பேச போகிறோம். பிராண்ட் மார்க்கெட்டிங் இது பற்றியான ஹீஸ் ஹேவிங் அ ஒண்டர்ஃபுல் இன்சைட்ஸ். ஓகே, நான் தான் சொன்னேன் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஹெவி லிஃப்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. முடிஞ்ச அளவு நான் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். கஷ்டம், ஏன்னா இங்கிலீஷ் லைன்ஸோட ஹேண்டில் பண்ணுறாரு, அதனால. அப்படி கிடையாது, எனக்கு அதிகமான ஈடுபாடு தமிழில் தான். தமிழ் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம அப்படி பழக்கப்படுத்திக்கிட்டோம் நம்மளை. ஸோ முடிஞ்ச அளவு நான் தமிழில் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்லி, as I said, thank you so much for having me part of this wonderful BrandPuli podcast that you're doing. ஸோ நான் ஒரு 23 இயர்ஸாக 23 வருடமாக நான் வந்து டிசைனராக இருக்கிறேன். ஐம் அ டிசைனர் பை ஹார்ட். அதுக்கு பிறகு வந்தது எல்லாமே வந்து காலத்தின் கட்டாயம். ஐம் அ ஃபவுண்டர் நவ். ஒரு டிசைன் ஸ்டுடியோ ரன் பண்ணிகிட்ருக்கேன். பல்வேறு கெப்பாசிட்டிஸில் பல ஆர்கனைசேஷன்ஸில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து கோயம்புத்தூரில் படித்தேன். கோயம்புத்தூரில் விஸ்காம் முடித்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலிங் வந்து நீலகிரியில் இருக்கிற குன்னூர் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பள்ளியில் தான் நான் ஸ்கூல் படித்தேன். அப்புறம் கோயம்புத்தூர் வந்தேன். மை எஃபர்ட் வாஸ் ஆல்வேஸ் டு கம் டு சென்னைக்கு வரணும், லயோலாவில் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மீடியம்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து நம்ம டெலிவிஷன் மட்டும் தான் நம்பியிருந்தோம். சேட்டலைட் டெலிவிஷன் ஆரம்பித்த காலம். ஸோ சன் நியூஸ் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சன் நியூஸில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, விஸ்காமை குறித்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயினே பண்ணாங்க. அப்போ வந்து த ஒன்லி பிளேஸ் டு கோ ஃபார் விஸ்காம் வாஸ் லயோலா. ஸோ எங்களுடைய ட்ரீம் எல்லாமே, ஸ்மால் டவுன் பீப்புளுடைய ட்ரீம் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லயோலாவில் எப்படினாலும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்னுடைய ஜேர்னி கேட்டிங்க அப்படின்னா, ஏன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வரணும், ஏன் ஒரு டிசைன் ஏரியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா, as I said, ஐம் அ டிசைனர் பை ஹார்ட். ஸ்கூலில் ஜென்ரலாகவே நல்லா வரைவேன். ஸ்கூலில் எல்லா கேதரிங்லேயும், பேரண்ட்ஸ் டேவாக இருந்தாலும் சரி, சில்ட்ரன்ஸ் டேவாக இருந்தாலும் சரி, இந்த டிசைனிங் ரிலேட்டடான விஷயங்களை எப்போவுமே என்னை ஸ்கூலில் இன்வால்வ் பண்ணுவாங்க. என்னுடைய ரெக்கார்ட்ஸ், சயின்ஸ் படிச்சனோ இல்லையோ, என்னுடைய ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பேன். ரெஃபரன்ஸஸ்க்கு என் ரெக்கார்ட் எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து இந்த டயக்ராம்ஸ் வரைகிறது, அதில் இருக்கிற டீட்டெயில், அனாட்டமி எல்லாமே பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போவே நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நான் வந்து ஆர்ட் ரிலேட்டடாக எதுக்குள்ளேயா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் ஆல்சோ ஈஸின்னு வச்சுக்கங்களேன். சயின்ஸ் மேத்ஸ் படிக்கிறத விட ஆர்ட் ரிலேட்டடாக படிக்கிறது கொஞ்சம் ஈஸின்ற ஒரு மனப்பாங்கும் இருக்குது நமக்கு. ஸோ அதனால தட் இஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்டட் ஆஃப். ஸோ அதனால் விஸ்காம்ன்ற ஒரு விஷயம் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே நம்ம மெடிசன் இன்ஜினியரிங்லலாம் போகிறது கிடையாது, நம்ம இண்டஸ்ட்ரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம், நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்ம போகணும் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தோம். லைஃப்பை குறித்த ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவோ, இதை படித்தா நம்ம இப்படி ஆயிடலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸில் எதுவுமே கிடையாது. ஒரு ஜாலியாக, ஒரு ஃபன்னாக அப்படி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி விஸ்காம் எடுத்து படிக்கணும். லயோலா அப்ளை பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி லயோலாவில் என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தேடும்போது அப்போ தான் கோயம்புத்தூரில் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப். ஒரு 2 இன்ஸ்டிடியூஷனில் விஸ்காம், ஒரு இன்ஸ்டிடியூஷனில் 2 வருஷம் இருந்தது. நான் படித்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து விஸ்காம் அந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் நான் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு பிஷப் அப்பாசாமி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில், இட்ஸ் பார்ட் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி. அங்கே தான் நான் வந்து செகண்ட் பேட்ச் விஸ்காம் படித்தேன்.
என்னுடைய ஏர்லியர் பேட்ச் வந்து ஒரு 7-8 பேர், அவ்வளோதான். எங்கள் பேட்சில் வந்து ஒரு ஐ திங்க் 18 பேர்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஹவ் மை கரியர் ஸ்டார்டட். ஆனால் விஸ்காம்குள்ளே போன பிறகு என்னால் விஸ்காம் படித்த நிறைய பேர்னால அசோசியேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். விஸ்காம் ஓகே நமக்கு லைஃப்பை கொடுத்துரும், விஸ்காம்ன்ற ஒரு அப்போ என் மனசில் ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அவன் என்ஜினியரிங் வந்து 4 வருஷம் படிக்கிறான், மெடிசன் 5 வருஷம் படிக்கிறான், அது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெடிசன் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க. ஒரு விஸ்காம் 3 வருஷம் படிச்சுட்டு நம்மளால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக உள்ளே வந்துட முடியுமா இண்டஸ்ட்ரிக்கு? அப்போ அதை குறித்து கொஞ்சம் ரீட் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒன்று வந்து அட்வர்டைஸிங் பண்ணலாம், ஜேர்னலிசம் படிக்கலாம், அப்புறமேல ஃபிலிம் சைடில் போனால் சினிமாட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி போகலாம், ஜேர்னலிசமில் ரைட்டிங்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அட்வர்டைஸிங், அனிமேஷன். இப்போ இத்தனை விஷயம், அப்போ இத்தனைக்கும் நமக்கு வந்து ஒழுங்காக இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாமலே இந்த இண்டஸ்ட்ரி இப்போ இருக்கிற அளவுக்கு இவால்வ் ஆகாத டைமும் கூட. இவால்வ் வந்து இன்னைக்கு இவால்வ் ஆகலைன்னு சொல்லவே முடியாது. இண்டஸ்ட்ரி வந்து அன்னைக்கே ஒரு மெச்சூர் லெவலில் தான் இருந்தது. இன்னைக்கு டிஜிட்டல் வந்து பெருசாக ஆனதுனால அந்த இவால்வ்மெண்ட்ன்றது வந்து சாதாரண மக்களுக்குமே வந்து இது ஒரு பெரிய மீடியமாக தெரியுது, பாப்புலர் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு பாப்புலர் கல்ச்சர் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து டிஜிட்டல் மீடியம் இல்லாதனால நமக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்தது. பட் திஸ் வாஸ் அ வெரி சீசன்டு மீடியம். ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் மீடியம்ஸ் இன் த வேர்ல்ட் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் தான். மனுஷன் உருவான நாளில் இருந்து, ஐ கீப் டெல்லிங் திஸ் டு எவ்ரிபடி, மனுஷன் உருவான நாளில் இருந்து கடைசி நாள் வரைக்கும் ஒரு தொழில் இருக்கும் அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டிங்காக தான் இருக்கணும், பிராண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா மனுஷன் வாழ்கிற நாள் முழுமையிலுமே அவனுக்கு தேவை இருக்குது. ஹீஸ் கன்சியூமிங் எவ்ரி டே. தூங்கும்போது கூட கன்சியூம் பண்ணுறது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான். நம்ம படுத்து தூங்கணுன்னா ஒரு நல்ல மெத்தை வேணும். ஸோ அந்த நாள் வரை கடைசி நேரம் வரைக்கும் கொசுபத்தி வேணும், இறந்த பிறகு காஃபின் வேணும் இல்லையா? எல்லாத்துலேயுமே நீங்கள் சொன்னது போல் டிசைனுன்றது வந்து முழுக்க நிறைஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மனுஷன் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் அவனுக்கு தேவைகள் இருக்கும். தேவைகள் இருக்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உருவாகும். ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உருவாக அதை மார்க்கெட் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும். ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் பெரியலாக எவர் கிரீனாக டெக்னாலஜி மாறிடுங்க. இதை நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அதாவது இப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, ஆனால் இதில் இருக்கிற அந்த ஏதோ ஒன்று பெரிய ஒரு ஆழத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா டிசைனர்ஸ்ன்றது வந்து டிசைனிங் அப்படின்றது வந்து ஏதோ புத்தகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிற ஒரு விஷயம் கிடையாது. புக்கை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்றது கிடையாது. புக்ஸில் இருக்கிறதோ இல்லைனா டெக்னிக்கலாக படிக்கிறது எல்லாமே லேயரிங் தான். டிசைனருன்றவன் உள்ளே இருக்கணும். டிசைனருன்றதுக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் இட் வில் டேக் ஹிம் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். அது வந்து டேப் ஆகாமல் இருக்கும். அது வந்து அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கான ஒரு வெளிப்பாடு, ஒரு எக்ஸ்போஜர், அந்த ஒரு தேஜாவு மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பார்க் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் ரியலைஸ் ஐ பிலாங் டு திஸ் பிளேஸ் அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஆக்சுவல் ஸ்பார்க்கே வில் ஸ்டார்ட் ஆஃப். கிரியேட்டிவ் பொறுத்த வரைக்கும். ஆனால் கிரியேட்டிவ் உள்ளே இருக்கிறது தெரியும். அதுக்கு சமுதாய கட்டமைப்பும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸ்கூலில் நல்லா வரைஞ்சா நீ நல்லா வரைகிறவன் என்ன பண்ண போகிற, நீ போய் மேத்ஸ் நல்லா படி, ஃபிசிக்ஸ் நல்லா படி, பயாலஜி நல்லா படி, வரைகிறவனுக்கு யார் வேலை கொடுப்பா, நீ என்ன வாத்தியாராக போறியா? இப்படின்ற ஒரு நெரட்டிவ், இப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளாம் வளர்ந்ததுனால அந்த க்ரியேட்டிவ்ன்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு இன்றைக்குமே சொல்கிறேன், இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியம் பெருசாக வளர்ந்ததுனால ஓகே இதில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது, இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டு, இது மார்க்கெட்டிங்கிறது வந்து எல்லாருமே பொதுவாக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்குமே அது குறித்த ஒரு பெரிய ஸ்டிக்மா ஒன்று இருக்குது. டிசைன் பண்ணி நீ என்ன பண்ண, வரைஞ்சி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் அ டிசைனர், இஃப் உங்களுக்கு ஆர்ட் சென்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் நீட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஜாம்பவான்கள் அட்வர்டைஸிங் எடுத்திங்கன்னா ஜாம்பவான்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா யாருமே டிசைன் படிக்கலை. கிரேட் பிராண்ட் கிரியேட்டர்ஸ் யாருமே இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே ஃபார்மலாக டிசைனை படிக்கலை. தே ஜஸ்ட் ஸ்டம்பிள்ட் அப்பான் இட். நல்லா ஒரு காப்பி ரைட்டர் இருந்திருப்பார், நல்லா ஒரு நேச்சுரலாக எழுதுவார், நல்ல ஆமாம். நீங்கள் எப்போவுமே அவங்ககிட்ட இருக்கிற கிரியேட்டிவ் சென்ஸை பெருசாக சொல்ல மாட்டாங்க. அது எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க, ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் வேலை செய்கிறீங்க, அங்கே ஒரு கார்ப்பரேட் கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் இருக்கும்போது தான் அவங்களுடைய ஆர்ட் எபிலிட்டிஸ் வெளியில் வரும். ஏதாவது ஒரு நேச்சுரலாக ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக ஏதோ ஒன்று ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்க ஆர்ட் எபிலிட்டிஸ் வெளியில் வரும். ஸோ அது வந்து ஒரு செகண்ட் லைன், ஒரு தேர்ட் லைனாகவே நம்ம சமுதாயத்தில் நம்ம வந்து, ஏன்னா தட் டிட் நாட் ஃபெச் ஜாப் எண்ட் ஆஃப் த டே.
நம்ம இன்னைக்கு வந்து டிசைன்ன்றது வந்து இட் கிவ்ஸ் அஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதுனால நம்ம எல்லாரும் அதை திரும்பி பார்க்குறோம். ஒரு காலத்தில் டிசைனுக்குன்னு வரும்போது என்ன பண்ண போகிறேன். சரி, உங்களுடைய அந்த விஸ்காம் டிகிரிக்கு அப்புறமா வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்ஸ் ஆர் த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் கிராஸ்ட்? ஸோ விஸ்காம் வந்து ஒரு ஃபன்னாக தான் ஜாயின் பண்ணேன். நான் விஸ்காம் காலேஜில் வந்து ஒரு ஃபன்னாக ஜாயின் பண்ணேன். ஒரு லைஃபை குறித்து ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. ஆனால் விஸ்காம் ஜாயின் பண்ண பிறகு இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது என்னை நான் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அப்போவே நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இந்த சென்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஜேர்னலிசம் படிக்கிறீங்க, சினிமாட்டோகிராஃபி படிக்கிறீங்க, நிறைய விஷயம், அட்வர்டைசிங் படிக்கிறீங்க, மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க, பேசிக் ஆர்ட் படிக்கிறீங்க. எத்தனை வருஷத்தில் படிக்கிறீங்கன்னா 3 வருஷத்தில் படிக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலி தட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே ஒரு தனி டிசிப்ளின். ஜேர்னலிசம் எடுத்திங்கன்னா அது ஒரு தனி டிசிப்ளின். அது ஜேர்னலிசமில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இது ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபில்ம்ஸ் எடுத்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஒரு கடல். ஸோ அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் எடுத்திங்கன்னா அது ஒரு தனி கடல். ஸோ அப்போவே எனக்கு அதில் குறித்து ஒரு தெளிவு இருந்தது. ஓகே, நம்மளால் இத்தனையும் பண்ண முடியாது, இதில் நம்ம எங்கே நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே அட்வர்டைசிங் இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஐ ஓப்பனர். அந்த ஃபஸ்ட் இயர் முழுக்க நான் எதுவுமே படிக்கலை, ஒன்லி ஃபன். காலேஜ் போவோம், ஃபன், கொஞ்சம் பேசிக்ஸாக சில விஷயங்கள் ஆர்ட் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அட்வர்டைசிங்குள்ளே போகும்போது தான் பெங்களூரில் நான் ஒரு ஏஜென்சியில், ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஒரு 45 days இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அங்கே தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் திஸ் வேர்ல்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், வேர்ல்ட் ஆஃப் அட்வர்டைசிங், பிராண்டிங்னா என்ன, இதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கா, இதில் இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்கா, சயின்ஸும் சைக்காலஜியும் அழகாக சேரக்கூடிய ஒரு இடம் இந்த அட்வர்டைசிங் ஸ்பேஸ் அப்படின்றத வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்த கிளாமர். நான் சொல்கிறது 23 years பேக் when I was in college. அங்கேருந்து ஒரு கிளாமர் வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலுமே அப்படி ஒரு கிளாமர் இல்லை, ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அட்வர்டைசிங் வந்து ரொம்ப சாபர் ஆயிடுச்சு. டிஜிட்டலுடைய டாமினன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குடைய டாமினன்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங்குடைய அந்த ஒரு அப்பீல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. தே வர் ரூலிங் த மார்க்கெட். அவங்க சொல்கிறது தான். ஒரு 4 டிபார்ட்மெண்ட். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நெட்ஃப்ளிக்ஸில் மேட்மேன் சொல்லிட்டு ஒரு எக்ஸலன்ட் வெப் சீரிஸ். இட் இஸ் அபவுட் த ஆட் இண்டஸ்ட்ரியை பற்றி 1960s நடந்த ஸ்டோரிஸை. அப்போவே வந்து யூஎஸில் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, மோஸ்ட் கிளாமரஸ் அண்ட் ஃப்ளாம்பயாண்ட் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஒரு லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைலில் அவங்க இருந்ததை நான் அதில் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கரெக்ட். ஸோ அட்வர்டைசிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்சிக்கு போவோம், காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் வருவாங்க ஏஜென்சிக்கு. அவ்வளோ ஜாலியாக வருவாங்க. வேலை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மத்தியானம் ஆயிரும். ஆனால் நோ லிமிட்டேஷன். 6 மணிக்கு வீட்டுக்கு ஓட மாட்டாங்க. நான் சில பேர்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவன் ஆஃபீஸ்க்கு வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. மோஸ்ட்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட்டிவ் பீப்புளாக தான் இருப்பான். அவன் வரதே நைட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு போவான். ஆனால் அவனுடைய க்ரியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் திஸ். பட் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா எனக்கு புரிஞ்சதில்ல, ஆர்ட் இன்வால்வ்டாக இருக்குது. பட் ஆர்ட் வந்து ஒரு காமன் மேனுக்கு போய் ரீச் ஆர்ட்டை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை ஆர்ட் இன்வால்வ்டாக இருக்குது, நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆனால் இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸ் இது வந்து எனக்கு தெரியலை. இந்த சயின்ஸ் நான் புரிஞ்சுக்கிறது கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த சயின்ஸ் தான் லேட்டர் ஐ அண்டர்ஸ்டுட் இட்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ ஆர்ட், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன்ஸ். ஸோ ஆர்ட் வந்து எங்கே மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ஸ்குள்ளே உள்ள வருது அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? காலேஜில் முடிஞ்ச பிறகு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நான் எப்போவுமே ஒரு ஆர்ட் பர்சனாகவே தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஐ நியூ எப்போவுமே என்னுடைய ஒர்க்கை வந்து என்னால் குவான்டிஃபை பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டில் இருந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் லிங்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தவிக்கிறீங்க. நான் வந்து பிஸ்னஸ்மேன் கம்யூனிட்டி, கிரியேட்டர்ஸ் கம்யூனிட்டியில் நான் கிரியேட்டர்ஸ் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் பிராண்ட்புலியினுடைய இம்பார்ட்டண்ட் விஷன். ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து டெக்னிக்கல், சர்வீஸ் மைண்டட், லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அதில் இருப்பாங்க. அவங்க கரெக்டாக மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் ப்ராசஸ், அதாவது நம்மளுடைய இந்த கான்வர்சேஷனுடைய நோக்கம், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், we need to demystify this entire marketing. இந்த loaded terminologies are very loosely used terminology. யாரை பார்த்தாலும் பிராண்டிங்ன்றான்.
யாரை கேட்டாலும் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றாங்க. உண்மையாலுமே பிராண்டிங் நடக்குதா? பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறாங்களா? டைட்டில் போட்டுக்கிறவங்களும் உண்மையாலுமே பிராண்ட் மார்க்கெட்டிங், பிராண்டிங் அண்ட் சேல்ஸ் அதனுடைய டிஃபரன்ஸே தெரியாம எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி வேற யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பீயிங் ஆண்டர்பிரினர்ஸ், நம்மளுடைய ப்ரோக்ராம் பார்க்குற ஆண்டர்பிரினர்ஸ், நமக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து entrepreneurs as well as creators, அப்கமிங் பிஸ்னஸ்மென், கிரியேட்டிவ் ஃபிட்டர்னிட்டியில் இருக்கிற பீப்புள், ஃப்யூச்சரை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு காம்ப்ளிகேஷன், இந்த மித்து சில விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வந்து எளிய முறையில் ஐ திங்க் வி ஹேவ் டு டீகோட் இட். we will do this as a, இந்த பாட்காஸ்ட்க்கு அப்புறம் நம்ம என்ன ஒரு பிளேலிஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பா. ரைட். ஸோ தட் இஸ் வென் ஆர்ட் வந்து எங்கள் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனில் ஒரு எப்படிப்பட்ட ரோல் ப்ளே பண்ணுது, அது எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் அப்படின்றத வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. டு பி இன் ஆல் ஆனஸ்டி, எனக்கு விஸ்காம் சொல்லிக் கொடுக்கல. ஓகே, விஸ்காம் சொல்லிக் கொடுக்கல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டிங்கன்னா மெனி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் டோன்ட் டீச் அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனில் ஆர்ட்டுடைய ரோல் என்ன அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா தான் இது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம். கிரியேட்டிவ்ஸ் கிட்ட நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலுமே கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் நல்லா தான் பண்ணுறேன், எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, என் ஒர்க் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது, மறுபடியும் ரிப்பீட் தட் வேர்ட், ரொம்ப அழகாக தானே இருக்குது, எஸ்தட்டிக்காக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பட் கெட்ஸ் ரிஜெக்டட். ஃபஸ்ட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணுறது என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஆர் மை கிரியேட்டிவ் டைரக்டர். இதெல்லாம் முடிச்சு கிளைண்ட்டு போனால் கிளைண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஏன்னா வி ஆர் டுவெல்லிங் ஆன் அ வெரி சப்ஜெக்டிவ் ஏரியா. ஸோ நீங்கள் சப்ஜெக்டிவ் ஏரியாவை டுவெல் பண்ணும்போது உங்களால் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது. ஏன்னா எனக்கு க்ரீன் பிடிக்கும், உங்களுக்கு ப்ளூ பிடிக்கும். ஹவு கேன் ஐ ப்ரூவ் க்ரீன் இஸ் பெட்டர் தென் ப்ளூ? அப்படி அது உண்மையா? சாரி. ஸோ இட் இஸ் ஸோ இட்ஸ் அ குட் திங். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ், ஹவு கேன் ஐ ப்ரூவ் க்ரீன் இஸ் பெட்டர் தென் ப்ளூ, ஆர் ஹவு கேன் யூ ப்ரூவ் ப்ளூ இஸ் பெட்டர் தென் க்ரீன்? இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் ஏரியா. அப்போது இங்கே அப்ஜெக்டிவாக இருக்கிற விஷயம் என்ன, இங்கே இருக்கிற லாஜிக்கல் விஷயம் என்ன, இது வந்து வெறும் ஆர்ட் கிடையாது, தேர் சம்திங் மோர் டு இட் அப்படின்ற ஒரு விஷயன்றது வந்து எவ்ரி டிசைனர் இதை கற்றுக்கிறதுக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிசைனர்ஸ் ஒரு லைஃபையே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ நோ டிசைனர்ஸ் ஹூ ஹவ் ஸ்பெண்ட் மோர் தென் 20 years ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். இது வந்து டிசைன் கம்யூனிட்டியும் சரி, brand owners, marketing people சரி, we need to dwell more on this and understand what it is. So this is how my journey started. So நான் வந்து விஸ்காம் முடிச்சுட்டு ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வெல் ரவுண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு விஸ்காம் முடிச்சுட்டு சென்னையில் பென்டசாஃப்ட்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1995. ஆமாம், பென்டசாஃப்ட்டில் வந்து அட்வான்ஸ்ட் அனிமேஷன் 3D அனிமேஷன் படிச்சு. அது ஒரு தனி ஸ்டோரி. அங்கேயும் ஐ வாஸ் ஃபுல்ட். ஐ எம் நாட் பிளேமிங் தி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இட். அங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதுக்கு பிறகு நிறைய இன்ஸ்டிடியூஷனில் அது பண்ணாங்க, ஒரு அவதார் போஸ்டரை வெளியில் போட்டுருவாங்க அவங்களுடைய, இல்லைன்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனில் ஒரு லைன் கிங் இல்லை ஏதோ எல்லாம் போட்டுட்டு அந்த கேரக்டரை போட்டுட்டு நீயும் இதை டிசைன் பண்ணிடுற, நீயும் இந்த மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுவாங்க. ஓ, இது நான் வந்து ஒரு 6 months கோர்ஸ், 1 year கோர்ஸ் படித்து முடித்தோடனே நான் வந்து இப்படி ஒரு கேரக்டரை, ஒரு டைனோசரை வந்து நான் க்ரியேட் பண்ணிடுவேனா? ஓ, உடனே எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளோ கிடச்சிருமா, நான் இவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாரிச்சேன் அப்படின்ற ஒரு ஒரு தப்பான மிஸ்கம்யூனிகேஷன் வந்து அது ஒரு பக்கம் அறியாமன்னு சொல்லலாம். பட் வி கான்ட் பிளேம் தி எண்ட் யூசர் ஃபார் இட், ரைட்? அதில் இருக்கிற வர்த்தகம் இருக்கு இல்லையா, அவங்க பண்ண விஷயந்தான் அது. ஸோ தே சோல்ட் திஸ் ஐடியா டு பீப்புள் ஜஸ்ட் ஃபார் தேர் ஓன் பர்சனல் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட், அப்படி தான் நான் சொல்லணும். ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன், 2 லட்ச ரூபா செலவு பண்ணேன். 99 2 லட்ச ரூபா செலவு பண்ணி ஐ கேம் ஹியர் அண்ட் ஸ்டடிட். 1 வருஷம் நான் படித்து முடித்தேன். படித்து முடித்தோன்னா அவங்க எங்கே என்ன குவான்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா, எங்கே என்ன குவாலிஃபை பண்ணாங்க அப்படின்னா, தே ப்ராமிஸ் ஜாப். கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாம்பே போய் நீ டீச் பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஐ வாண்ட் டு கிரியேட். ஸோ வென் ஐ வாண்டட் டு செக், சரி என்னால் க்ரியேட் பண்ண முடியுமா, டேஞ்சபிளாக என்னால் வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியுமா, மாடல் பண்ண முடியுமா, அதை ஆனிமேட் பண்ண முடியுமா, அதுக்கு டெக்ஸ்டரிங் நல்லா கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நான் ஒன்றுமே, ஐ ஜஸ்ட் லேர்ன் த டூல்ஸ், அவ்வளோதான். அதில் இருக்கிற ஆர்ட்டையும் என்னால் பண்ண முடியல. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக 1 வருஷம் படிச்சிருக்கேன், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், என்னால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியல. ஸோ இது எல்லாமே என் மைண்டில் இருந்த கேள்விகள், வேற மை அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் காலேஜ் படிக்கும்போது அட்வர்டைஸிங்குடைய டேஸ்ட்டை பார்த்ததுனால ஐ ஆல்வேஸ் ஹேட் அ ஃப்ளேர் ஃபார் அட்வர்டைஸிங்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஆஃப் ஆஸ் அ டிசைனர் இன் அ மேனுஃபேக்சரிங் கம்பெனி.
ஓ, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இன்ஹவுஸ் டிசைனராக நான் ஜாயின் பண்ணேன். என்ன கம்பெனி? திஸ் இஸ் இந்த இயர் 2000. நில்கிரிஸில் போனின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. போனி நீடில் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு they are worlds at one point in time, அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்குமே they were world's leading needle producers. நம்ம இன்னைக்கு வந்து பிராண்ட்ஸை பற்றியெல்லாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். யோசித்து பாருங்கள், நீலகிரி மாதிரி ஒரு இடத்துல அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பே கிடையாது, அது ஒரு டூரிஸ்ட். மெடிக்கல் நீடில்ஸா? ஆல் நீடில்ஸ், மெடிக்கல் நீடில்ஸ், சர்ஜிக்கல் நீடில்ஸ், அப்புறமேலு ஃபேஷன் டிசைனில் ஃபேஷனுக்கு தேவைப்படுற டெய்லரிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுகிற நீடில் மேனுஃபேக்சரிங், அதுக்கு ஒரு சர்டன் கண்டிஷன்ஸில் தான் வந்து அந்த நீடில் வந்து பண்ண முடியும். அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் ரொம்ப அதுக்கு வந்து சாதகமாக இருந்த ஒரு இடம். ஸோ அவங்களுடைய கிராஃபிக்ஸ் அங்கே தான் எனக்கு வந்து கிராஃபிக்ஸுடைய ஒரு கிராஃபிக் டிசைன் அப்படின்னா இவ்வளோ லெவலுக்கு இருக்கா அப்படின்றத அந்த கம்பெனியில் இருக்கும்போது தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சோல்டு இன் யூரோப். ஸோ தே ஹேட் ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் டிசைன்ஸ். பேக்கேஜிங்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட்மார்க் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் நாட் வெரி ஷுவர், சன் கிராஃபிக்ஸ், சன்ஷைன் கிராஃபிக்ஸ் சம்திங் லைக் தட் அப்படின்ற பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான டிசைனை ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட்மார்க் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் என்னால் வந்து ஓகே பேக்கேஜிங் டிசைன்ன்றது வந்து இவ்வளோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில் வந்து அந்த பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டீட்டெயில் இன் இட் வில் பி ஸ்பெல்ட் அவுட் இன் ஃபார்ம் ஆஃப் பிராண்ட் கைட்லைன்ஸ். இவ்வளோ தான் டைப்பாகிராஃபி. இந்த பேக்கேஜ் சைஸுக்கு யோசித்து பாருங்களேன், ஒரு நீடில்ன்றது இவ்வளோ பெருசு. இப்போ இந்த சூயிங் நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பேக்கேஜிங் ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னர் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங்குள்ளே வரும். அதில் டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், லாங்குவேஜ் இருக்கும். ஒவ்வொரு நேஷனுக்கும், இப்போ யூரோப்பியன் நேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லாங்குவேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த பேக்கேஜிங் அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பிராண்ட் கைட்லைன் இருக்கும். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்க ஸ்பேஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது ஒன்று தப்பாச்சுன்னா, நீங்கள் போடுற பார் கோட் வந்து ஒரு 2 mm ஸ்பேஸ் மாறி போச்சுன்னா பேக்கேஜ் வில் கெட் ரிஜெக்டட் இன் குவாலிட்டி. அந்த அளவுக்கு ஒரு பேக்கேஜிங் டிசைனில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தே ஹேவ் செட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதை மீறி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இட் வில் நாட் குவாலிஃபை. குவாலிட்டியிலே வந்து அந்த பிரிண்ட் ஆகி வந்துடும், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட்டை பேக் பண்ணுற பேக்கேஜிங். அப்போது பிராண்டிங்ன்றது எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விஷயன்றதை வந்து நுட்பமான விஷயன்றது வந்து வி நீட் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப். ஸோ அங்கே தான் எனக்கு வந்து இன்னொரு பெரிய அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் பிளாட்ஃபார்மில் வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா 21 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து மேக் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ மேக்கின்டாஷ் அப்படின்னா வந்து கிராஃபிக் டிசைனர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வெளிநாட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து வி கேனாட் அஃபோர்ட். இன்னொன்று என்னென்னா வாங்க முடியாது. நியரஸ்ட் மார்க்கெட் போய் வாங்கணும், சிங்கப்பூரில் போய் வாங்கணும், இல்லைனா துபாயில் போய் வாங்கணும். துபாயில் கூட இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு கோ டு சிங்கப்பூர் ஆர் யூ ஹேவ் டு கோ டு US ஆர் சம்வேர். அங்கே அப்போ தான் வாங்க முடியும். இல்லைனா அதுக்கான இம்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க பாம்பே மாதிரி இடங்களில். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான். ஸோ ஐ ஹவ் பின் யூஸ் டு மேக் பிளாட்ஃபார்ம் ஃபார் த பாஸ்ட் 21 years. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன், எதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு டிசைனர்னால என்ன கற்றுக்க முடியும்ன்ற கேள்விக்கு பதில் அங்கே ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ உங்களுக்கு மென்டார் சீனியர்ஸ் இருந்தாங்களா? சீனியர்ஸ் வந்து கிராஃபிக் டிசைனில் கிடையாது, அங்கே இந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டேன். நீங்க வந்து உங்களுக்கு பாஸே இல்லாம நீங்களே அந்த இடத்துல அப்சர்வேஷன் பை லேர்னிங் பை பிராக்டிஸ்ல கத்துக்கிட்டீங்க. அப்சல்யூட்லி. நான் வந்து 23 இயர்ஸ், இன்னைக்கு வந்து 23 இயர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு டைம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற யங் டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு 2 வருஷத்துலேயே ஆண்டர்பிரனர்ஸ் ஆயிடுறாங்க. அது வேற விஷயம். ஆமாம், படித்து முடிச்சோடனே ஆண்டர்பிரனர்ஸ் ஆகிறாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 23 இயர்ஸ் நான் டைம் எடுத்துக்கிட்ட காரணம் ஐ எம் செல்ஃப் டாட். எனக்கு வந்து ஒரு குருவோ ஒரு யார்கிட்டையோ கற்றுக்கிட்ட ஒரு அனுபவம் எனக்கு அமையாமல் போயிடுச்சு. அதான் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபார்மில் டிசைன் யூஆர் நாட் ஓன்லி அ டிசைனர், அங்கே தான் நீங்கள் டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக யூ ஆர் யூசிங் த மேக் மிஷின் அண்ட் அப்சல்யூட்லி. பட் யூ ஆர் பிளஸ்ட் டு ஹேவ் தட். ஐ ரியலைஸ்ட் இட் அட் லேட்டர் பாயிண்ட் இன் டைம். ஐ யூஸ் டு ரிடிக்யூல். என்னடா இது, நான் நம்ம வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்க நிறைய ப்ராப்ளம்னா, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க
அவங்களுக்கு தனியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தே ஃபீல் வெரி அலூஃப் அலோன், நமக்கு யாரும் இங்கே இல்லை டீச் பண்ணுறதுக்கு, தே கெட் இன் டு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலாக. ஆனால் அந்த டைமில் யூ டுக் தட் இஸ் வெரி பாசிட்டிவ், தட்ஸ் அ வெரி குட். இன்னொரு ரீசனாக டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. இப்போ நம்ம வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குறித்து ஒரு 4 பேர்கிட்ட பேசலாம், லோகோ குறித்து ஒரு 4 பேர்கிட்ட பேசலாம். அப்போ யார்கிட்ட அன்னைக்கு நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்க? அது மேனுஃபேக்சரிங் அவர்கள் நீங்கள் யார்கிட்ட பேச முடியும்? காலத்தின் கட்டாயம் படித்து முடிச்சிட்டோம். பென்டசாஃப்டில் வந்து அன்னைக்கே ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்லாம் இல்லை. ஜாயின் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. வீடு அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். படித்து முடித்தான், காலேஜ் போனால் வந்தால் இங்கேயே ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு செட்டில் அப்படின்னு நினைச்சாங்க. என்ன salary அந்த டைம்ல உங்களுக்கு? ஐ ஸ்டார்டட் வித் 5000 rupees. ஓகே, ஆமா, 5000 ரூபாய் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்ல அதுவே குட் salary. ஆமா, ஏன்னா கம்பெனி வாஸ் a good organization. அதனால அங்கே நான் that was a decent salary. ஸோ நம்ம நினச்சதெல்லாம் ஒரு கலர்ஃபுல் என்வாயர்மெண்ட்டில் இருந்தீங்க அந்த கம்பெனியில். வெரி ஃபியூ, ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ள வரைக்கும் தான் ஒர்க் பண்ணேன். ஐ திங்க் ஒரு 8 months 9 months ஒர்க் பண்ணேன். நான் சீக்கிரமாக சேச்சுரேட் ஆகிட்டாங்க. ஏன்னா எனக்கு எவ்ரி டே ஐ ஹேவ் டு இந்த பேக்கேஜிங் இந்த ஒரு என்வாயர்மெண்ட்லேயே தான் இருக்கணும். ஸோ யூ செட் ஆல் த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூ கிரியேட்டட் எவ்ரிதிங். ஐ டிட் நாட் செட் த ஸ்டாண்டர்ட்ஸ். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். திஸ் வாஸ் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட். த ஸ்டாண்டர்ட் வாஸ் ஆல்ரெடி செட். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டட். ஐ ஹேட் டு ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் இட். அங்கே வந்து ஐ தாட் மை லேர்னிங் வாஸ் வெரி லிமிட்டட். பட் நான் வெளியில் வந்த பிறகு தான் நினச்சேன், உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த 23 வருஷத்தில் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் இந்த நாள் வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஓகே, ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு பேக்கேஜ் டிசைன் பண்ணணும், அங்கே இருக்கிற நார்ம்ஸ்க்கு பேக்கேஜ் டிசைன் பண்ணணும், மெட்டீரியல்ஸ்னால் என்ன, பேப்பர் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, ஜிஎஸ்எம்னா என்ன, லேமினேஷன்னா என்ன, யூவினா என்ன, ஸ்பாட் யூவினா என்ன, இந்த எம்பிளிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா பிரிண்டில், இதெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு ஆரம்ப புள்ளி எனக்கு அங்கே தான். அங்கே இருக்கிற வரைக்குமே இந்த பேப்பர்லாம் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒரு டிசைனர். அது ஒரு பெரிய ட்ரெஷரை ஓப்பன் பண்ண மாதிரி. அப்சல்யூட்லி. ஸோ ஆனால் அதை நான் ரியலைஸ் பண்ணல. ஐ நெவர் நியூ ஐ எம் டுவெல்லிங் இன் ஒன் ஹியூஜ் ட்ரெஷர். ஒரு பெரிய ட்ரோவுக்குள்ளே உள்ளே போயிருக்கேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணலை. நான் நினச்சதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லான ஒரு ஒர்க் பண்ணணும், போஸ்டர்ஸ் பண்ணணும், ப்ரோஷர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். நான் ஆட் ஃபிலிம்ஸ்குள்ளே வரணும். அங்கே வந்து அந்த இடத்த நான் பெருசாக கன்சிடர் பண்ணல. ஒரு 8 months வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்தேன். தென் ஐ ஸ்டார்டட் கம்ப்ளைனிங். சரி, இந்த இடம் நமக்கு இல்லை. நான் சிட்டியை பார்த்துட்டேன், பெங்களூரில் போய் அட்வர்டைசிங் வேர்ல்டை பார்த்துட்டேன். பென்டாசாஃப்டில் ஷிஃப்ட் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே யூஸ் டு டூ ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஹாலிவுட். ஸோ 3 ஷிஃப்ட் நடக்கும், 24/7 ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகத்தையும் ஓரளவுக்கு நான் படிச்சுட்டு இருந்த டைமில் பார்த்துட்டேன். இப்படி ஒரு கலர்ஃபுல் வேர்ல்டை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்துட்டோமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். பட் டுடே ஐ வில் டெல் யூ, ஒவ்வொரு அனுபவமே வந்து ஹஸ் ஹெல்ப் மீ. இட் இஸ் ஹெல்பிங் மீ ஈவன் டுடே. ஸோ அங்கேருந்து வெளியில் வந்தேன், சென்னைக்கு வந்தேன். சென்னையில் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணேன். இட்ஸ் வெரி ஸ்மால் டைம் ஏஜென்சி. அங்கேயும் நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. அதுக்கு பிறகு அட்வர்டைசிங் ஸ்பேஸ்லேருந்து மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸில் இருக்கிற இன்ஹவுஸ் டிசைனராக இருந்து மறுபடியும் அட்வர்டைசிங்குள்ளே வந்து தென் ஐ காட் இன் டு அ கார்ப்பரேட். ஒரு கார்ப்பரேட் வேர்ல்ட், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் பிரிண்டிங் கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணேன். ஆர்ஆர் டான்லியில் ஜாயின் வந்து ஆஃபீஸ் டேக்கரா. அப்போ ஆஃபீஸ் டேக்கராக இருந்து டிரான்சிஷன் ஆகிற டைம் தான் அது. ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஆர்ஆர் டான்லியில் இல்லை, நான் ஜாயின் பண்ணும்போது ஆஃபீஸ் டேக்கரில் ஜாயின் பண்ணேன். ஸ்பென்சர்ஸில் இருந்தது ஆஃபீஸு. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அப்போவுமே எனக்கு அவேர்னஸ் கிடையாது. அப்போ தான் நம்ம மீட் பண்ணோம். ஆமாம், தட் இஸ் த டைம் when we met. அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அ பேஷனட் டிசைனர். சி வாட், என்னை இந்த நாள் வரைக்கும் ட்ரைவ் பண்ணி புஷ் பண்ணி வந்த விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இருக்கிற டிசைனர் தான். வேறு எதுவுமே என்னை புஷ் பண்ணல. எனக்குள்ளே இருக்கிற டிசைனர் தான் வந்து propelled me இந்த நேரம் வரைக்கும். and that is what is keeping me alive. ஸோ ஆர்ஆர் டானலியில் வந்து அப்போ ஆஃபீஸ் டைகர் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் உள்ளே அதோடைய அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போயே கொஞ்சம் போய் ரிசர்ச் பண்ணேன். ஆஃபீஸ் டைகர்னா என்ன அப்படின்னு போது இட்ஸ் அன் அவுட் சோர்சிங் கம்பெனி, பேசிக்லி டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் அவுட் சோர்சிங் கம்பெனி. இங்கே நம்ம என்னடா பண்ண போகிறோன்ற மறுபடியும் ஒரு, ஆனால் see இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, யூ ஆல்வேஸ் ஒரு அந்த கம்ஃபர்ட்டை தேடுறோம். மெயினாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேலரி. ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறது, அதில் வர்ற பெர்க்ஸ், ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற என்வாயர்மெண்ட், சேலரி, ஒரு செக்யூரிட்டி, செக்யூரிட்டின்னு நினச்சிட்டு அங்கே ஜாயின் பண்ணி நம்ம, அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ யூ ஆல்வேஸ் பேட்டில் பிட்வீன் தட். யூ ஆல்வேஸ் பேட்டில் பிட்வீன் வாட் யூ வாண்ட் டு டூ அண்ட் ஹவு கம்ஃபர்டபுள் யூ கேன் பி.
இன் டேர்ம்ஸ் ஆஃப் யோர் ஸ்டேட்டஸ். ஒரு 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 உங்களோட லைஃப் லீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரோடு நம்ம என்றைக்குமே போராடிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் ஜாயின் பண்ணேன். ஆனால் அங்கேயுமே வந்து ஐ ஆஸ்க் மெனி கொஸ்டின்ஸ். சரி, இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குது, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஆஃபீஸ் டைகர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இஸ் இன் டு அவுட் சோர்சிங் டாக்குமெண்டேஷன் ஆல் தட் அப்படின்னும் போது தென் ஐ கேம் டு நோ தி ஸ்டார்ட் கிரியேட்டிவ் சர்வீசஸ். இன்றைக்கி அந்த டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஐம் ஷுர் ஒரு 150 பேருக்கு மேலே அந்த டிவிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அதோடைய ஃபவுண்டிங் டீமாக இருந்தது நாங்கள் தான். வெறும் ஒரு 4 பேராக இருந்தோம். ஸோ ஐ ஜாயின் தேர். அங்கே த டீம் கெப்ட் க்ரோயிங். அதனால் அங்கே ஒரு 4-5 வருஷம் 6 வருஷம் வேலை செஞ்சேன். அங்கேயுமே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அங்கே நான் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் சப்ஜெக்ட்குள்ளே வரோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன். ரெக்ரூட்டிங் வாஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப். அதாவது கிரியேட்டிவ் பீப்புள் எங்கள் டீமுக்கு ரெக்ரூட் பண்ணுறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு டெலிவரபிள் எனக்கு. ஸோ ரெஸ்யூமேஸ் வரும், ப்ரொஃபைல்ஸ் வரும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெஸ்யூமேஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் வரும். அண்ட் ஐ வில் புஷ் பேக் எவ்ரி திங். 100ல் வந்து ஒன்று கூட குவாலிஃபை ஆகாது, ஒரு ப்ரொஃபைல் கூட குவாலிஃபை ஆகாது. உங்களுக்கு தெரியும், க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ரெஸ்யூமேவே பேருக்கு தான் பார்ப்போம், அவன் குவாலிஃபிகேஷன் கூட பார்க்க மாட்டோம், போர்ட்ஃபோலியோ பார்ப்போம். அந்த போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தட் இஸ் ஒன் க்ரைட்டீரியா. பட் அதில் ஃபண்டமெண்டல்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எந்த விஷயத்துலையுமே அந்த ப்ரொஃபைல்ஸ் குவாலிஃபை ஆகாது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு ஹெச்ஆர்லேருந்து புஷ்பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் உங்களுக்கு ப்ரொஃபைல்ஸ் கூட, ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர். ஒரு 25 ரோல்ஸ் ஆள் எடுக்கணும், நாங்கள் 100 கணக்கில் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். கிரியேட்டிவ் டீமில் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபைனலைஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, எல்லா ப்ரொஃபைலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் யூஸ் டு பி a huge hurdle for me. ஏன்னா என்னால் வந்து குவாலிஃபை பண்ண முடியாது டிசைனர்ஸ். அது ஒரு பெரிய சேலஞ்ச் என்றைக்குமே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் குவாலிஃபை பண்ண முடியாது டிசைனர்ஸை. ஸோ என்கிட்ட அப்புறம் ஒரு நாள் ஒரு ஆடிட் நடந்தது. ஏன் why are you not able to qualify designers? பார்க்கும்போது நான் எடுத்து ப்ரொஃபைல்ஸை காமிப்பேன், பாருங்கள் இது நான் எப்படி குவாலிஃபை பண்ண முடியும் டிசைனர்ஸ். இப்போ அவங்களுடைய ஸ்டோரிஸ் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இன்டர்வியூ பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். அந்த இன்டர்வியூ ஜோன்லேருந்து அவங்கள அக்செப்ட் ரிஜெக்ட்ன்றது முடிஞ்சு பர்சனலாக அவங்களோட இன்வால்வ் பண்ணி அவங்கள மென்டர்ன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். அவங்க பர்சனலாக எனக்கு கனெக்ட் பண்ணி என்கிட்ட அதுக்கு பிறகு கேட்பாங்க, என்ன பண்ணணும் சார், எது பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். வித் டச்சிங் அப்பான் அ வெரி வெரி சொசைட்டல் ப்ராப்ளம். இது வந்து யோசித்து பாருங்க, 20 வருஷமா the same thing happens to us in Genesis House of Accountants. நான் அக்கௌண்டன்ட்ஸ் நாங்கள் ரெக்ரூட் பண்ணும்போது நான் என்னுடைய டீம் கிட்ட நான் சொல்கிறது, நீங்கள் if you are rejecting a candidate, don't reject them without hope. Give them some guidance, give them some real picture on themselves and help them to go to the next level. இப்போவும் டிசைனிங்லையும் நாங்கள் ஆள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வில் ட்ரை டு ப்ரொவைட் தம் இன்டர்ன்ஷிப் ஆர் சம் அதர் வே டு ஹெல்ப் தெம். ஸோ இந்த ஒரு ஹியூமானிட்டேரியன் பேஸில் அதை நம்ம ஒரு ஹெச்ஆர் அதை பண்ண முடியாது, அட்லீஸ்ட் நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஹெச்ஆர் டைம் இருக்காது. ரைட். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர்ன்றது இன்னொரு பெரிய விஷயம். ஸோ ஹெச்ஆருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ரியேட்டிவ் பீப்புளை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஹெச்ஆர் வந்து நிறைய எக்விப் ஆகியிருக்காங்க. அந்த டைமில் வந்து கிரியேட்டிவ் பீப்புளை வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணணும், அவங்கக்கிட்ட இருக்கிற சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ன, அவங்கக்கிட்ட இருக்க அக்யூமெண்ட் என்ன, அவங்கள எந்த அளவுக்கு அவங்களுடைய எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் எவ்வளோ முக்கியம், அது முக்கியமாக என்ன பேசிஸில் வந்து ஒரு கேண்டிடேட், ஒரு கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணுறவங்க தான் கிரியேட்டிவ் பீப்புளையும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. டு அன் எக்ஸ்டென்ட் என்ன அப்படின்னா, அவங்க போய் சர்ச் பண்ணுவாங்க, டிசைனர் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க, டிசைனர்னு வர ப்ரொஃபைல் எல்லாத்தையும் அனுப்புவாங்க. அவன் பார்த்தா அவன் என்ஜினியரிங்கில் வந்து ஏதாவது ஒரு டெர்மினாலஜி அவனுடைய ப்ரொஃபைலில் டிசைன் அப்படின்ட்டு இருக்கும், அவங்களெல்லாம் அனுப்பிப்பாங்க. அது இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் டிசைனர்ஸ், ஸோ ஐ ஸ்டார்டட் இன்டராக்டிங் வித் அ லாட் ஆஃப் டிசைனர்ஸ். ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸ்மால் டவுன், சின்ன சின்ன கிராமங்களில் இருந்து மதுரை, கம்பம், தேனி, இன்னும் டவுன் சவுத்தில் வந்து நான் சொன்ன கதை தான். அவங்க ஊரில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பேரை சொல்ல விருப்பப்படல, ஒரு நிறைய 4-5 இன்ஸ்டிடியூஷன் இருந்தாங்க. அவங்க வெளியில் வந்து ஒரு அவதார் போஸ்டரையோ, ஒரு டைனோசர், ஒரு லயன் கிங் போஸ்டரையோ போட்டு, நீங்கள் வந்து இங்கே வந்து 6 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு பெரிய சிட்டிஸில் இப்படி ஒரு வேலை கிடைக்கும், நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம்
அப்படின்னும்போது அண்ட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்மல் எஜுகேஷனும் தேவையில்லை, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் படித்தா போதும், நீங்கள் எந்த டிகிரியும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ராங் பப்ளிசிட்டி அதில் ஒரு அது உண்மைதான், எந்த டிகிரி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது அண்ட் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு. இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டேன், டிகிரி வந்து ரொம்ப முக்கியம், அது விசா மாதிரி. அது கண்ட்ரிக்குள்ளே ஒரு ஜாப்குள்ளே போகிறதுக்கு அந்த டிகிரி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நான் டிகிரி ஸ்பெசிஃபிக் டு கிரியேட்டிவ் சொல்கிறேன். இப்போ ஒரு மேத்ஸ் படித்தவர்னால கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல் ஆக முடியும். ஒரு இன்ஜினியரிங் படிச்ச கரெக்ட் பண்றேன்னா இன்னைக்கு நிறைய ஆன்லைன் மீடியால படிக்காம இருந்தா அந்த மாதிரி நரேட்டிவ் போயிட்டு இருக்கு. அது ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் no you are absolutely right. Education end of the day it's very important. இன்னைக்கு வந்து any kind of education, ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இன்னைக்கு எஜுகேஷனை தவிர வேற வழி கிடையாது. அவங்க அந்த அவங்களுடைய வறுமை சுழற்சியிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாக்கா படிப்பு ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படித்த கிராஜுவேட்டோ ஒரு காமர்ஸ் படித்த கிராஜுவேட்டோ அவங்க ஊரில் அவங்க ஸ்கூல்ஸ் அவங்க கல்லூரிகளில் படித்து முடிச்சிருப்பாங்க, வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தே வில் ஸ்டம்பிள் அப்பான் அ ஸ்மால் இன்ஸ்டிடியூட் ப்ராமிசிங் சம்திங் லைக் திஸ். ஸோ அதுக்குடைய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நீ படிச்சீங்கன்னா 2 லட்ச ரூபாய். உண்மையாலுமே இது ரியல் டைம் ஸ்டோரிஸ் நான் சொல்கிறது. நிறைய பேர் அப்படி மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ஏக்கரா இடத்த அதில் அவங்க காலங்காலமாக தாத்தா காலத்துலேருந்து வந்த ஒரு ஒரு லேண்டை 5 ஏக்கரா 1 ஏக்கரா விற்று 2 லட்ச ரூபாய். இதே ஸ்டோரி எனக்கு நடந்தது. இதுதான் அந்த மூமெண்ட். நான் பென்டாசாஃப்டில் படிக்க வரும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ தே couldn't afford. ஸோ என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஊரில் கீழே கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன இடத்த விற்று என்னை படிக்க வச்சாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ when I heard stories, ஒரு 5 ஏக்கரா இடத்த அதில் 1 ஏக்கராவை விற்று அவங்களுக்கு லைவ்லிஹுட்டாக இருந்த ஒரு விஷயத்தை விற்று அந்த கோர்ஸ் அந்த அனிமேஷன் கோர்ஸை படித்து சிட்டியில் எனக்கு பெரிய லைஃப் இருக்குதுன்னு சொல்லி இதே ட்ரிப்ளிகேன்லேயோ டி நகர்லேயோ ரூம் எடுத்து பசங்களோட ஒரு 5 பேரோட சேர்ந்த சினிமாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான சீன்ஸ். இது ஆக்சுவலாக ஃபேக்ட். என்னுடைய கரியர் நான் வந்து ட்ரிப்ளிகேன்ல தான் இதே இன்டர்வியூஸ்ல நிறைய பசங்களை மீட் பண்றோம். இன்னைக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்லாம் இருந்து ரூம்ஸ்லாம் தங்கிட்டு இருந்து வராங்க. கிராமங்கள்ல நகையை வித்து அடமான வச்சு மாட்டை வித்து ஆட்டை வித்து பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு ஏதோ ஒரு ஒகேஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு மெட்ராஸ்ல வேலை தேடுறவங்க இன்னும் ரொம்ப இருக்காங்க. ஸோ அப்போ நினச்சி பாருங்க, இன்னைக்கு வந்து அவேர்னஸும் இன்னைக்கு வந்து அவ்வளோ இருக்கிற காலமே இப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இங்கே வந்து they with lot of expectation they meet people like us. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸை நான் பார்ப்பேன், ரிஜெக்ட் பண்ணுவேன். சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க கதையை சொல்லுவாங்க. இப்போ என்ன படிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃபோட்டோஷாப் படிச்சிருப்பான், இல்லஸ்ட்ரேட்டர் படிச்சிருப்பான், கொரல் ட்ரா படிச்சிருப்பான், அன்னைக்கு இருந்த பேஜ் மேக்கர் படிச்சிருப்பான், அப்புறம் மேக்ரோ மீடியாவில் டிரெக்டர், அப்புறம் ஃப்ளாஷ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வந்தான். அப்புறம் 3Dயில் அந்த ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் 3D மேக்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் இவ்வளோவும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு டிசைனரே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆர்ட் எபிலிட்டி ஜீரோவாக இருக்கும். டூல்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா நல்லா டூல்ஸை நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. லெஃப்ட் அலைன்மெண்ட் ரைட் அலைன்மெண்ட் சென்ட்ரல் அலைன்மெண்ட்லாம் தெரியும். ஆனால் அவங்க கிராஃபிக் டிசைனர் ஆயிடுவாங்க. கிராஃபிக் டிசைனர் டைட்டில் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் they will not qualify as a graphic designer. இது வந்து அவங்களுடைய இட்ஸ் தேர் இக்னரன்ஸ்ன்னு சொல்கிறதா, how they have been taken to task. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டேலி ரன் பண்ணீங்க, இட்ஸ் ஐ நோ வாட் டேலி ஹேஸ் மேட் இன் த சொசைட்டி. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த கிரியேட்டிவ் ஸ்பேஸ் தட் வாஸ் டீச்சிங் ஆல் தீஸ் டூல்ஸ் அண்ட் thousands and lakhs ஆஃப் டிசைனர்ஸ் இங்கே படிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற டிசைனர்ஸ் இன்றைக்கி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இல்லை. அவங்களாம் இன்றைக்கி யூனிவர்சிட்டிஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இன் ஆல் ஆனஸ்டி இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு 23 வருஷத்தில் இருந்ததை வச்சு நான் சொல்கிறேன், அவங்களுடைய அந்த அங்கெல்லாம் படித்த டிசைனர்ஸுடைய சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1% இருந்தால் பெரிய விஷயம். தட்ஸ் அ சேட் ட்ரூத். அண்ட் ஆல் அதனால தான் அக்கௌண்ட்ஸ் டேலி டாக்ஸேஷன் எடுத்தோம். ஏன்னா எங்கள் இதில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணும்போதே எங்ககிட்ட படிக்கிற எல்லாருமே ஜெயிக்கணும், யாராவது ஒருத்தன் ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடாது, எல்லாருமே ஜெயிக்கணும். அதனால தான் நாங்கள் அந்த செக்மெண்ட்டே பண்ணோம். ஸோ தட் அது ஜாப் மார்க்கெட்டும் ஈஸி, அதில் ஸ்பெக்ட்ரம், அதை ஸ்கில் லோவர் ஸ்கில் இருந்தாலும் அங்கே வேலை கிடைக்கும். ஸோ ஹையர் ஸ்கில் இருந்தாக்கா ஹையர் ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை நாங்கள் ரைட். ஸோ இது எல்லாமே என் மைண்டில் பயங்கரமாக ப்ளே ஆகிட்டே இருந்தது. நம்ம என்ன பண்ணுறோம், மீனிங்ஃபுல்லாக ஒன்றும் பண்ணலை.
ஸோ ஆஃபீஸில் என்ன வேலை பண்ணுறோன்றது அது ரெண்டாவது, அது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் தென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹையரிங் பீப்புள், த குவாலிட்டி ஆஃப் டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி புவர். டிசைனராக குவாலிஃபை ஆகாதவங்க ஒரு கூட்டமே இருந்தது. அண்ட் வித் அ வெரி ஹெவி ஹார்ட் நான் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன். ஸோ எனக்கு இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஷர் இருக்கும். இந்த ஒரு இஷ்யூவோடு ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். இதில் நான் எங்கே இருந்தேன், எனக்கும் ஒரு ஜாய் கிடையாது வேலை செய்கிறதுல. ஸோ ஐ ரியலைஸ்ட் ஐ நீட் டு டூ சம்திங் ஆன் மை செல்ஃப்னு சொல்லி என் வேலையெல்லாம் விட்டுட்டேன். இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, இந்த இயர் 2008. ஐ எம் நாட் ஷுர் இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் இட். நீலகிரிக்கு போய் மறுபடியும் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும், ஒரு ஆர்ட் அண்ட் டிசைன் காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு த Nilgiris to start an art and craft college, provide quality education. ஒரு யூனிவர்சிட்டியோட நாங்கள் கொலாபரேட்டிவ் மோடில் அஃபிலியேட் ஆனோம். அஃபிலியேட் சொல்ல முடியாது, அசோசியேட் ஆனோம். Nilgirisல ஊட்டியில் ஒரு 5 acre ப்ராப்பர்ட்டியை லீஸ் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஃபண்ட்ஸ் நிறையா இல்லாமல் போயிடுச்சு டு ரன் அன் ஆர்கனைசேஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதனால வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே இவன் இப்படியே இருந்தா, ஏன்னா இந்த ஆஃபீஸ் டைகர் ஆர்ஆர் டாலியாச்சு, ஆர்ட் டைரக்டராக இருந்தேன். பட் பேண்டிங் வாஸ் சீனியர் மேனேஜர் பேண்டிங். நல்ல சம்பளம் அப்போவே 2005-06 அதுக்குள்ளே நான் வந்து வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன். And you are also doing a lot of freelance I was doing other work. That is when I met you during that point in time. So I was doing really well financially. ஸோ வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இதெல்லாம் விட்டுட்டு ஐ ட்ராப்ட் எவ்ரி திங் அண்ட் ஐ வென்ட் டு குன்னூர் டு Nilgiris டு ஸ்டார்ட் அ இன்ஸ்டிடியூஷன். எனக்கு தெரியல எத்தனை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு. அன்னைக்கு வர்ச்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பேஸ் வாஸ் நாட் வெரி வெல் நோன். ஆர்ட் அண்ட் டிசைன் ஒரு காலேஜ் ஆரம்பித்தா அது எவ்வளோ lucrative-ஆக இருக்கும், ஹவு மச் ஆஃப் பிஸ்னஸ் சென்ஸ் இட் வில் மேக் அப்படின்றது வந்து ஒரு நேசன்ட் ஏரியா அந்த டைமில். ஸோ ஐ குடண்ட் ரன் இட், ஏன்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன் கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு. வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, சரி இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ப்ரெஷர் வீட்டில், ஃபேமிலி சைட்லேருந்து ப்ரெஷர். அழகான ஒரு ஜாப், சிட்டியில் செட்டில் ஆனதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து லட்சக்கணக்கில் பணம், வீடு, கார்டன், காருன்னு இருந்தவன். இட் கேம் டு அன் எக்ஸ்டென்ட் வேர் ஐ டு செல் மை ஹவுஸ். ஏன்னா ஐ வாண்டட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. இந்த கான்ஸ்டன்ட்லி இந்த டிசைனர்ஸை டே இன் அண்ட் டே அவுட் பார்த்து அவங்க ஸ்டோரிஸை கேட்டு 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 எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் அந்த கேப் இன்னும் இருக்குது. அந்த கேப், ஆமாம், அந்த கேப் இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட்டில் எஜுகேஷன் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ் பர் தி அட்வைஸ் ஆஃப் த ஃபேமிலி, சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் பொறுப்பாக, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பொறுப்பு இல்லாதவனாக இருந்திருக்கேன். ஸோ அதனால் தென் ஒரு கால் கட்ட போடுன்னு சொல்லி தி காட் மீ மேரிட். சென்னைக்கு வந்தேன். சென்னையில் ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ பிராண்ட் கன்சல்டன்ட் இன் அ பிராண்ட் கன்சல்டிங் ஃபர்ம். அங்கே தான் நான் லோகோ டிசைனுக்கு. அது என்ன கம்பெனி? இட் வாஸ் கால்ட் as 14. It was associated with GV Films. ஓகே. GV Filmஸோட அசோசியேட் ஆயிருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிராண்ட் கன்சல்டிங் ஃபர்ம். அங்கே நான் ஆர்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். அங்கே தான் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிராண்டிங், வேர்ல்ட் ஆஃப் லோகோ டிசைன், எனக்கு என்றைக்குமே லோகோ டிசைனோட ஒரு பேஷன் இருந்தது. ஸோ தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட் ஆஃப் இன்டு பிராண்டிங். அப்புறம் பிராண்டிங் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்ட் அ பிராண்ட் கன்சல்டிங் ஃபார்ம் அண்ட் வி டூயிங் ரியலி வெல். அப்போ தான் இந்த டிஜிட்டல் வெப் 2.0 இருந்து ட்ரான்சிஷன் ஆகிற அந்த ஒரு டைம். அதாவது ஒரு 5 சிஸ்டம் ஃபாண்ட் மட்டும் யூஸ் பண்ணி வெப்சைட் டிசைன் பண்ணணும், இந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான், இந்த ஒரு ரெசல்யூஷனுக்குள்ளே தான் டிசைன் பண்ணணும், அடாப்டிவ் லேஅவுட்ஸ் எல்லாம் இருந்த ஒரு காலம் அது. அந்த டைம் அது பிரேக் ஆகி இந்த எலாஸ்டிக் டிசைன், இந்த ஃப்ளூயிட் டிசைன், இன்றைக்கி இருக்கிற ரெஸ்பான்சிவ் டிசைன் வர ஆரம்பிக்கிற டைம். ஃபேஸ்புக், ஆர்குட் எல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்போ தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்ல முடியாது, தட் வாஸ் மோர் ஃபார் பீப்புள் டு கன்சியூம். அது அந்த டைம் உருவான அந்த ஒரு டைமில் தான் நான் வந்து கிளாட்சன் அண்ட் மேத்யூ அப்படின்னு சொல்லி GNM சொல்லி ஒரு கம்பெனி, நானும் என்னுடைய பார்ட்னர், ஹீஸ் நாட் ஹியர் இன் த US, 2 பேரும் சேர்ந்து வி ஸ்டார்டட். அப்போ என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங், நான் ட்ரெடிஷ்னல் ஸ்பேஸில் இருக்கிற டிசைன் ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அண்ட் மை பார்ட்னர் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் டிஜிட்டல். அண்ட் ஹீ மூவ் டு த US டு ஸ்டடி இன் ஸ்கூல் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ், நியூயார்க். அது வந்து அவருக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி
அவருக்கு ஃபைனலி ஹி காட் த்ரூ இட். அது நாங்கள் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண பிறகு ஒரு 3 வருஷம் கழித்து அவருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால வி டிஸ்கஸ்ட் அண்ட் ஹி டிசைடட் டு ஸ்டடி, கோ அப்ராட் ஸ்டடி, அண்ட் வி வாண்டட் டு ஃபர்தர் do it, but unfortunately we couldn't do. So நான் என்ன பண்ணிட்டேன், அவர் போன பிறகு எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்பேஸ் தான் நான் I was familiar with. Digital space I was not familiar with, and George was taking care of digital space. So what happened is I couldn't manage the digital expectations of the client, and the business என்னால் grow பண்ண முடியல. ட்ரெடிஷ்னல் was slowly டையிங்னு சொல்ல முடியாது, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கம்மியாக ஆரம்பிச்சிது. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் டிஜிட்டல் அப்போ தான் ஆரம்பிக்குது. எனக்கு டிஜிட்டல் பற்றி அவ்வளோ தெரியலை. இந்த இயர் இது வந்து 2011. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், அப்போ நான் ஒரு கம்பெனியோட கன்சல்ட் பண்ணுவேன். அப்பப்போ டிசைன் ரிலேட்டட் கன்சல்ட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். தே கால் மீ ஃபார் அ ப்ராஜெக்ட் அண்ட் தென் இட் வாஸ் அ டிஜிட்டல் கம்பெனி. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸாக போய் ஜாயின் பண்ணேன். ஒரு 6 months கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன். I still held. It's a Singapore company, no? It's a Chennai-based company. Now it's bought over by a Japanese company. Okay. So I joined there as a consultant for about 6 months. Aprom situations happened that I had to continue further. I realized, okay, digital வந்து 6 மாசத்துல கத்துக்க முடியாது. இது ஒரு பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்க ஒரு ஏரியா. இப்ப பசங்க 1 வாரம் 2 வாரத்துல கத்துக்கலாம். அது நீ கத்துக்கறாங்க. அது ஸோ அந்த டைமில் வந்து 2011 வந்து ஐ ரியலைஸ், சரி ஓகே ஃபைன், நம்மளால் இதை ஒரு 6 மாதத்துலலாம் இந்த ஏரியாவை கற்றுக்கிட்டு போய் கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது. வி நீட் டு ஸ்பெண்ட் சம் மோர் டைம்ன்றது ரியலைஸ் பண்ணி ஐ டெம்பரரிலி க்ளோஸ்ட் Gladson and Matthew that I was running, and then came into this space and spent close to 7 years there. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, why I wanted to establish this is, as I said earlier, now I run a multidisciplinary agency. இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பப்ளிகேஷன் ஒர்க் வந்து 2019 நீங்கள் Moses Gladson கிரியேட்டிவ்ஸ். ஆமாம், அது வந்து ஒரு சோலோ ப்ரூனராக தான், ஒரு டிசைன் ப்ரூனராக தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இந்த லாஸ்ட் 1 year ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், 1.5 years. ஸோ எனக்கு நிறைய ஒர்க் வந்துட்டு இருந்து பை வேர்ட் ஆஃப் மவுத், ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ, அண்ட் I still work with clients who have been working with me for 15 years. நான் வேலை செஞ்சுட்டு இருந்த காலங்களில் இருந்த ஃப்ரீலான்சராக இருந்த டைமில் இருக்க கிளைண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட இருக்காங்க. ஸோ தென் ஐ தாட், சரி நம்ம அப்படி சோலோ ப்ரோனராக இருந்துட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. அதுக்குள்ளே கோவிட் ஹேப்பன் இல்லையா? ஸோ அதனால ஃபார்ச்சுனேட்லி நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக 2020 ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். கோவிட் ஹேப்பன். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ நான் எதுவும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. கோவிட் முடிஞ்ச உடனே ஐ ஸ்டார்டட் the current firm that I'm running. So what I mean to say is, the design discipline அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, it's as you started off, it's a huge area. இது எப்போவுமே வந்து ரொம்ப அண்டர் பிளே ஆகிற ஒரு வெரி லைட்லி டேக்கன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. Take it for granted. ஆமாம், அதாவது designers are not respected in many ways. I can challenge people who are watching this. நேச்சரை தவிர, நேச்சரில் நீங்கள் ஒரு காட்டு பகுதியிலையோ ஒரு பீச்லேயோ இருந்து கடலை பார்க்குறத தவிர நீங்கள் வேறு எந்த என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் உட்காந்துட்டு ஒரு பிளிங்க் ஆஃப் அண்ட் ஐ கண்ணை மூடி திறந்து பார்க்குற விஷயங்கள் அத்தனையுமே ஹேஸ் அ டிசைனர் இன் இட். இட்ஸ் பின் டிசைன்ட். இந்த நேரத்தில் வந்து இந்த மைக்கில் இருந்து, இங்கே இருக்கிற இந்த லோகோவில் இருந்து, இந்த ஸ்டாண்டில் இருந்து, இந்த கேமரா எக்யூப்மெண்ட்லேருந்து, நான் உட்காந்துருக்க சேர்லேருந்து, நான் போட்டிருக்க ஷர்ட்லேருந்து, இந்த வாட்ச்லேருந்து, ஹேர் ஸ்டைலில் இருந்து, இட்ஸ் டன் பை அ டிசைனர். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய சொசைட்டியில் என்ன ஆகுதுன்னா, என்ஜினியரிங் அண்ட் மெடிசன் டேக்ஸ் தி லைம் லைட். இட்ஸ் நத்திங் ராங் அபவுட் இட். அப்படி ஒரு அருமையான ஒரு கல்ச்சர் உருவாக்கியிருக்கோம். அதனால தான் டிசைன் இருக்குது. அதுலேயும் டிசைன் இருக்குது. டிசைன் இல்லாத இடமே கிடையாது இல்லையா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கிற என்வாயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஐம் ஷுர் லாட் ஆஃப் டிசைனர்ஸ் ஆர் ஏபிள் டு ரெசனேட் ரிலேட் டு வாட் ஐம் சேயிங். டிசைனர்ஸ்க்கான ஒரு ப்ளே சீரிஸ் நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று பண்ணலாம் நம்ம. ஓகே, வி ஷுட் டெஃபினட்டாக. அதனால் நிறைய டிசைன் குறித்து இந்த டிசைன் நான் மோசஸ் கிட்ட வந்து ரொம்ப ஐ வாண்டட் டு ஷேர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. I saw you in the year of 2016 for one musical concert project. Mozart Meets India ப்ராஜெக்ட்டுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு அப்போ வந்து you are doing designing for various brands and all. ஸோ ஒரு உங்கள் டிசைன் வெரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை பார்த்த உடனே நான் கேட்டேன், நான் ஸோ ஸ்டன்னிங் இட் வாஸ் ஆக்சுவலி. யார் இது பண்ணது அப்படின்னோடனே அப்போ தான் மேடம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க உங்களை எனக்கு.
ஸோ அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வி பிகம் வெரி க்ளோஸ். அண்ட் அன்னிலேருந்து நான் பார்த்துருக்கேன், நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அது ஒரு ஸ்டன்னிங் பியூட்டி இருக்கும். தேங்க்யூ. அண்ட் பியூட்டி மட்டும் இருக்காது, அதை பற்றி பேச ஆரம்பித்தா 2 மணி நேரம் பேசுவீங்க. கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இது இந்த கலர் எதனால வந்துச்சுன்னு ஆரம்பிச்சா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பேசுவீங்க அதை பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு நரேட்டிவ் இருக்கும், அண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெப்த். அதை விட ரொம்ப முக்கியமாக இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நடுவில் நம்ம தொடர்பில் இல்லாமல் இருந்தோம். ரீசெண்டாக நான் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி ஒரு பாலகிருஷ்ணன் அவர் ஒரு புக் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ஒரு ஜர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அமேசிங் புக். அதை வந்து நான் பார்த்தேன் ஒரு லைப்ரரியில் பார்த்துட்டு, ஐ பாட் த லைப்ரரியில் புக் ஷாப்பில் பார்த்துட்டு அது அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் தமிழ் டைப்போகிராஃபியில் இமேஜஸ் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் யார் டிசைன் பண்ணுன்னு பார்த்தோன்னா உங்கள் பேரை பார்த்த உடனே தான் தென் அகைன் ரீகனெக்டட் வித் யூ. அண்ட் ஸோ மோசஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய ஒர்க் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லோகோ. சரி, நீங்கள் உங்கள் கிரியேட்டிவ் ஏஜென்சியில் நீங்கள் சொன்னீங்களா, யூ ஆர் நவ் ஃபுல்லி லோட், யூ மென்ஷன் ஒன் வேர்ட், மல்டி டிசிப்ளின் ஏஜென்சி. ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரியான, இப்போ நான் வந்து உங்களை வந்து ஒரு டிசைனராக, ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங்காக, ஒரு குட் ஃப்ரெண்டாக நான் பார்த்துருக்குறேன். ஸோ உங்கள் ஏஜென்சியில் நீங்கள் பண்ணுற அந்த என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணி. ஸோ வாட் ஹேஸ் லெட் மீ இன் டு திஸ்? நான் as I said, I'm a designer by heart. ஆனால் காலத்தின் கட்டாயத்தினால தான் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கேன் நான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து why I started அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு மெட்டாவில் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஏஜென்சி அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. தட்ஸ் அ செப்பரேட் டிசிப்ளின், ஆல் ரெஸ்பெக்ட் டு தட். ஆனால் அது மட்டுமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனில் முடிகிற விஷயம் கிடையாது. மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ன்றது வந்து பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்தது தான் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்ட் கம்யூனிகேஷன். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரோஷர் ரெக்வயர்மெண்ட் இருக்கும், ஒரு போஸ்டர் ரெக்வயர்மெண்ட் இருக்கும், ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயின் தேவைப்படும். அந்த அட்வர்டைசிங் கேம்பெயினில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் இருக்கும், டாக்டிக்கல் அஃபேர்ஸ் இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படும், ஒரு ஃபில்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும், ரேடியோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ரெக்வயர்மெண்ட், ஒரு வெப்சைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா யூஐ இருக்குது, யூஎக்ஸ் இருக்குது, கான்டென்ட் இருக்குது. அப்புறம் நீங்கள் டிஜிட்டல் ஸ்பேஸ்க்கு வந்துட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், இங்கே பல லேயரிங் அண்ட் பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து தட் இஸ் வை ஐ வாஸ் டாக்கிங் டு யூ அபவுட் மை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லென்த். ஏன்னா நான் ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் இருந்து ஒரு பேக்கேஜிங் டிசைன் என்வாயர்மெண்ட்டில் இருந்து அட்வர்டைஸிங்குள்ளே வந்து பிராண்ட் கன்சல்ட்டிங்குள்ளே வந்து கார்ப்பரேட் லைஃப்குள்ளே போய் டிஜிட்டல் மீடியம்குள்ளே ஹார்ட் கோர் வெப் டிசைனுக்குள்ளே இருந்து ஒரு ரவுண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால ஐ தாட் வை ஷுட் ஐ ஜஸ்ட் லெட் கோ தீஸ் எபிலிட்டிஸ் தீஸ் டைம்ஸ் தட் ஐவ் ஸ்பெண்ட். அதனால ஐ தாட் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இது அத்தனையுமே தேவை இல்லை. சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் இது ஏதோ ஒரு விகிதாச்சாரத்தில் இது எல்லாமே சேருது. ரைட். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நெரட்டிவ் இருக்குது, யூ ஹேவ் டு கிரியேட் அ நீஷ். அண்ட் அந்த நீஷையே நீ வந்து அப்போ தான் உன்னால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஷுட் பி ஐடென்டிஃபைட் ஃபார் தட். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி இஸ் அ டிசைனர். ஸோ இந்த டிசைனர் அப்படின்ற ஒரு விஷயம், ஆமாம், தட்ஸ் த கோர். இந்த டிசைனர்ன்ற வந்து ஒரு புக் பப்ளிஷிங்லேயும் இருப்பான், டிசைனர் இருக்கான், ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயின்லையும் டிசைனர்ஸ் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். லைக்வைஸ் நீங்கள் எந்த டிசிப்ளின் இந்த ஏரியாவுக்குள்ள எடுத்தீங்கன்னா எனிதிங் ஃபார் தட் மேட்டர் டிசைனர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. And I thought I have spent considerable amount of time in different industries in different capacities. நம்ம ஏன் ஒரு நீஷை மட்டும் என்ன கேட்டிங்க அப்படின்னா I would have comfortably gotten into just identity design, logo design, branding ரிலேட்டடான விஷயங்களுக்குள்ள மட்டுமே I would have spent அப்படி அதுக்கான ஒரு ஏஜென்சியை மட்டும் என்னால் ஆரம்பிச்சிருக்க முடியும். ஆனால் ஐ ரியலைஸ்ட் நாளைக்கு ஒரு பப்ளிகேஷன் ஒர்க் வரும் அப்படின்னா என்னால் எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு பேக்கேஜிங் டிசைன் வந்தால் என்னால் எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ண முடியும். பிரமாதமான புக். ஆக்சுவலி நீங்கள் தட்ஸ் வெண்ட் அவுட் ஆஃப் பிரிண்ட்ல அந்த புக் இல்லை இருக்குது இப்போ மறுபடியும். இல்லை நான் அமேசான்ல ரீசெண்டாக செக் மேபி அமேசானில் இருக்கலாம். ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரி RMR இருக்கு, அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா they are the publishers.
இட்ஸ் a very book and expensive. ஆமா, It's a treasure actually. It's அதுக்கு முன்னாடி ஒரு RMRLோட தேங்க்ஸ் டு RMRL. ஸோ வாட் ஐ மீன் டு சே இஸ் RMRL ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆமாமா, நல்ல full many name people தெரியும். know. ஆமா. ஏன்னா நான் நிறைய தமிழ் கிளாசிக் புக்ஸை வந்து நான் டிஜிட்டைஸ் பண்ணுவேன். ஓகே. அதாவது அவுட் ஆஃப் பிரிண்ட் போன புக்கை அவங்க கிட்ட டிஜிட்டைஸ் பண்ணி வாங்குவோம். they will also store in their library. And அது ரோஜா முத்தையா லைப்ரரி பற்றி சொல்லுங்க. RMRL ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரி இஸ் a place to visit. மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டா கூட டிசைனர்ஸ் மட்டும் எடுத்து டிசைனர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய லெகசி பிராண்ட்ஸ், நம்மளுடைய லெகசி பத்திரிகைகள், அன்னைக்கு இருந்த பிரிண்ட் டெக்னாலஜி, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்புது, அன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட்ல பண்ணது, சிங்கிள் கலர் ஆஃப் செட்டில் பண்ண ஒர்க்ஸு, அப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கலரில் பண்ண ஒர்க்ஸு, இந்த பழைய போஸ்டர்ஸ் 2 கலர் 3 கலரை வச்சுட்டு அவங்க பண்ண மேஜிக்ஸ். ஆமாம், அந்த காலத்து போஸ்டர்ஸு. அப்புறம் ஃபஸ்ட் பப்ளிஷ்ட் யூனோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது, ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆனது தமிழில் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 17th century, லேட் 17th century, 18th centuryயில் பிரிண்ட் பண்ண புக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து RMRL போனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டிசைனராக இருக்கிறவங்களுக்கு அது வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன். டிசைனருடைய அடிப்படையான ஒரு மெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்பாகிராஃபி. ஒரு டிசைனருக்கு வந்து தேவைப்படுற ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு எஃபிஷியன்ட்லி ஹீஸ் ஹேண்ட்லிங் டைப்பாகிராஃபின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, நானும் இப்போ பார்க்குறேன். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் வந்து நம்ம கிராஃபிக் டிசைனிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணுற விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்க. when it comes to basic fonts and typographyல பிளண்டர் பண்ணுவாங்க. அப்சல்யூட்லி. இப்போ நான் என்னுடைய ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜென்சிக்கு போனாலும் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸில் ஒரு டெஸ்ட் ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஜூனியர் டிசைனர்ஸ், மிட் லெவல் டிசைனர்ஸ் எல்லாத்துக்குமே. நான் வந்து எனக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஐ டோன்ட் போர்ட்ஃபோலியோ அதெல்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுருவேன். ஏன்னா அந்த போர்ட்ஃபோலியோ ரீடிங்கில் வந்து ஒரு அவங்கள குறித்த ஒரு கேரக்டர் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் என்னுடைய டெஸ்ட்டில் வந்து ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன் நான். என்ன அப்படின்னா, ஐ வில் ஜஸ்ட் த்ரோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோஷாப்லேயோ இல்லஸ்ட்ரேட்டர்லேயோ வேறு எந்த டிசைன்லேயோ டிசைன் பண்ண சொல்ல மாட்டேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் லோரம் இப்சம் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இல்லைனா எங்கேயாவது ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து அதை ஃபுல்லாக டிஃபார்மேட் பண்ணிடுவேன், பேசிக் டெக்ஸ்ட் பண்ணிடுவேன், பிளெயின் டெக்ஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இது நீ எனக்கு ஒரு 10 பேஜராவோ 3 பேஜராவோ 7 பேஜராவோ எனக்கு வந்து நீ ஃபார்மேட் பண்ணி கொடு. தட் இஸ் ஆல். அண்ட் தட் இஸ் இனஃப் ஃபார் மீ டு கேஜ் ஒரு டிசைனர். நான் கூட டிடிபி ஆப்ரேட்டராக என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறேன். தெரியும் எனக்கு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால நான் ஒரு ஆர்கனைசேஷனில் அப்ரெண்டிஸாக இருக்கும் பொழுது மாதத்துக்கு 4 மேகசின் அங்கே வந்து வரும். ரொம்ப ஹெக்டிக் டெட்லைனில் ஒர்க் பண்ணுவோம். கோரல் ட்ராலையும் பேஜ் மேக்கர்லேயும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து ஸ்டில் இட் இஸ் ஹெல்பிங். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தோம். அவருடைய கேலிகிராஃபி கிளாஸ் வந்து அவருக்கு வந்து டைப்போகிராஃபியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு. ஸோ இது பேசிக்ஸ் எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல்ஸுங்க. இன்றைக்கி என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் வேர் ஏஜென்சியை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன், தட் இஸ் அ ப்ராப்ளம் ஐ எம் ஃபேஸிங். ஸோ டைப்பாகிராஃபின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு ஸ்கில். டிசைனர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் ரெக்குவயர்மெண்ட், நிறைய ஸ்கில்ஸ் தேவை. அதில் ஒரு அடிப்படையான ஃபவுண்டேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபவுண்டேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒன்று வந்து டைப்பாகிராஃபி. as I said earlier, என்னுடைய டெஸ்ட் ப்ராசஸில் டைப்பாகிராஃபி பேஸ் பண்ணியே ஐ கேன் கேஜ் அ டிசைனர், அவங்களுடைய டிசைன் அக்யூமென் என்ன, அவங்க எந்த அளவுக்கு அவங்களால வந்து. ஏன்னா டிசைன்ன்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ஏஸ்தெட்டிக்ஸ் இல்லையா. டிசைன் இஸ் அபவுட் ஹைரார்கி, டிசைன் இஸ் அபவுட் கம்யூனிகேஷன், டிசைன் இஸ் அபவுட் ஹவு ஒரு மெசேஜை வந்து எப்படி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறோம். அதுக்கு சைக்காலஜி ரொம்ப அவசியம். ஒரு ஹெடர் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு கால் அவுட் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு பாடி கண்டென்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும். இந்த பாடி கண்டென்ட்டில் ஃபார்மேட்டிங் இருக்குது, விடோ வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறான், ஆர்ஃபன் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறான். அந்த ஒரு இதில் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஒரு ரீடர் வந்து ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை படிக்கும்போது அவங்களுடைய ஃபிக்ஸேஷன்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ ஃபிக்ஸேஷன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ஐ மூமெண்ட் எங்கே ஸ்டாப் ஆகுது, எங்கே வந்து ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேனிங் இஸ் சாக்கெட்ஸ், ஃபிக்ஸேஷன் இஸ் வேர் தி ஐ ஸ்டாப்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து மேபி ஒரு டிசைனருக்கு வந்து இந்த டெர்மினாலஜிஸ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதில் ஒரு டிசைனருக்கு நேச்சுரலாகவே இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் அந்த ஹைரார்கி பில்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎக்ஸில் இது சொல்கிறாங்க, டிசைன் திங்கிங்கில் இதில் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷனல்
எலிமெண்ட்ஸ் தட் இஸ் ரெக்வயர்ட். டைப்போகிராஃபி பற்றி பேசுனதுனால அதை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய டீம்னுடைய சைஸ் என்ன, அதில் என்ன மாதிரியான பீப்புள், என்ன மாதிரியான டீம் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க? See, what I strive to do is, இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், பட் ஐம் ஸ்ட்ரைவிங் டு டூ தட். ஒரு டிசைனர் வந்து அட்லீஸ்ட் ஏர்லியர் ஸ்டேஜஸில் மெயினாக இன்றைக்கி ஏஐன்ற ஒரு பெரிய த்ரெட் டிசைனர்ஸை நோக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நான் டிசைனர்ஸுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன, இதை தான் நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏஜென்சிஸ். உங்களுடைய ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வைடராக வச்சுக்கணும். ஆரம்பத்திலேயே கான்ட்ரரி டு வாட் த வேர்ல்டு இஸ் சேயிங் டுடே, நீ எடுத்தோன்னே ஒரு நீஷ் க்ரியேட் பண்ணிக்கோ, நீ வந்து ஒரு ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணிடு, நீ அந்த ஏரியாலே வந்து நீ வந்து உன்னுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கோ, அப்போ தான் யூல் பி நோன் ஃபார் இட் அப்படின்ற ஒரு 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 புரிதல் இருக்குது. விச் இஸ் டு சம் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ரைட். டெக் ஏரியாவுக்கு ஃபைனாக இருக்கும். டெக் ஏரியா ஈவன் டிசைனில் கூட நான் சொல்ல வரேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி நீஷ் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போது நான் வந்து டொமைன், அதாவது ஸ்பெஷலைசேஷன் சொல்லலை. இப்போ 3Dன்றது வந்து எடிட்டிங்கிறது வந்து ஒரு செப்பரேட் டெலிவரபிள், ஒரு செப்பரேட் ஸ்பெஷலைசேஷன். நான் ஒரு ஜென்ரல் கிராஃபிக் டிசைனருக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டோன்ட் கெட் கன்ஃபைன்டு டு RGB, டோன்ட் கெட் கன்ஃபைன்டு டு டிஜிட்டல், அண்டர்ஸ்டாண்ட் டிசைன் ஃபர்ஸ்ட். இந்த மீடியம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மீடியம்ஸுன்றது வந்து ஷுட் நாட் மேட்டர் டு யூ அட் ஆல். உங்களால் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒரு 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 பிரிண்ட் ஒர்க்கையும் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும், ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டையும் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ டோன்ட் கெட் பாக் டவுன் டு ஒன் ஸ்பெசிஃபிக் ஏரியா அண்ட் கால் யுவர் செல்ஃப் எஸ் எ ஸ்பெஷல். இதுதான் நாங்கள் இன்றைக்கி ஏஜென்சிஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய டிசைனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் தே கெட் ஃபெட்டிக்ட் ஆல்சோ. இப்போ நீங்கள் வந்து நிறைய டிஜிட்டல் ஸ்பேஸ்லேருந்து பர்ன் அவுட் ஆகிறாங்க. டிஜிட்டல் ஸ்பேஸ்லேருந்து நிறைய டிசைனர்ஸ் வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஒரு மெட்டாவில் இருக்கிற அந்த ஒரு சர்டன் சைஸஸ், இன்ஸ்டாவில் இது, ஃபேஸ்புக்கில் இது, இல்லைனா லிங்க்டின்ல போனால் என்ன, யூடியூப்பில் மோஸ்ட்லி வீடியோ கண்டென்ட்டு. ஸோ இதுக்குள்ளேயே அவங்க விளையாடுறதுனால அவங்க வந்து ஒன்று பர்ன் அவுட் ஆகிறாங்க, இன்னொன்று அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறதே கிடையாது. எஸ்பெஷலி இன்றைக்கி ஏஐன்ற ஒரு பெரிய த்ரெட் இருக்குது. ஏஐ கேன் ரீப்ளேஸ் யூ ஜஸ்ட் லைக் தேட். நீங்கள் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வாட் வில் டிசைனர்ஸ் டூ? ஸோ நீங்கள் மோர் தேன் before, today is the time where designers need to spread out. So எங்களுடைய team composition, the kind of team I am planning to build or I am building is, they come with their own niche. நாங்கள் ரெக்ரூட் பண்ணும்போது ஒரு UI டிசைனர்னு ரெக்ரூட் பண்ணுவோம், இல்லைனா ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனர், பேக்கேஜிங் பண்ணுறவங்க, நல்ல பிரிண்ட் ரிலேட்டடான ஒர்க், எடிட்டோரியல் ஒர்க் பண்ணுறவங்கள ரெக்ரூட் பண்ணுவோம், இல்லஸ்ட்ரேட்டர்ஸை ரெக்ரூட் பண்ணுவோம். பட் வாட் we do is I expose them to doing everything. ஏன்னா அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹேர்டிலாக இருக்கிறது வந்து, ஹேர்டில் நான்ன்ற வார்த்தை சொல்ல மாட்டேன், அவங்க எக்விப் பண்ண வேண்டிய ஏரியா வந்து வெறும் அந்த மீடியா ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஒரு CMYKலேருந்து ஒரு RGB எப்படி ஒர்க் பண்ணணும், இல்லைனா வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், இந்த அப்கிரேடேஷன் தான் தேவையே தவிர டிசைன் ஆர்ட் அப்படின்றது காமனான விஷயம். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இது எல்லாத்துக்கும் மேலே வாட் வி ட்ரை டு டூ இஸ், எஸ்பெஷலி டு டிசைனர்ஸ், நம்ம வேறு ஒரு ஜோனுக்குள்ளே போகிறோம், பட் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் இட். என்ன அப்படின்னா, டிசைனர்ஸ் ஷுட் லேர்ன் மார்க்கெட்டிங். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக நாங்கள் BrandPuli அகாடமி ஃபார் கான்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது, we feel that marketing பிஸ்னஸ்னாலே 2 ஃபங்க்ஷன் தான், அதில் இன்னோவேஷன் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு சம் எக்ஸ்டென்ட் த லாங்குவேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய விஷயம். அப்சல்யூட்லி. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்னையே நான் பாலிஷ் பண்ணி ஆஸ் அ டிசைனர் ஃபைட் பண்ணி ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் இருக்குது. காரணம் என்னென்னா, ஐ எம் மோர் ஆஃப் அ டிசைனர். எனக்கு பிஸ்னஸ் இன்டர்ஃபேஸ்ன்றது ரொம்ப கம்மி. டிசைனர் அண்ட் டீச்சர். தேங்க்யூ. ஸோ எனக்கு வந்து டு ஐடென்டிஃபை மை செல்ஃப், அந்த ஒரு செல்ஃப் டவுட் என்றைக்குமே இருந்தது. காரணம் என்னென்னா, ஐ வாஸ் மோர் அன் இன்வர்ட் பர்சன். என்னுடைய ஒர்க், நான் என் ஒர்க் எப்படி ப்ரொடியூஸ், இது வந்து டிசைனர்ஸுடைய ப்ராப்ளம். ஐ எம் ஷுர் டிசைனர்ஸ் வாட்சிங் திஸ் வில் பி ஏபிள் டு ரிலேட் இட். பட் வாட் ஐ டெல் டிசைனர்ஸ் இஸ், ஸ்டார்ட் இன்டர்ஃபேஸிங் வித் கிளையன்ட்ஸ் அ லாட், ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். மார்க்கெட்டிங் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே போயிட வேண்டாம். மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரி டெல்லிங். Marketing is all about being with people, trying to understand அவங்களுடைய ஃபேப்ரிக் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற டைனமிக்ஸோடு நம்ம
அவங்க கூட இருக்கணும், அவ்வளோதான். தட் இஸ் ஆல் இஸ் ரெக்வயர்ட். இது வந்து கல்ச்சுரலாகவே நம்மக்கிட்ட இருக்குது, கல்ச்சுரலாகவே நம்ம சொசைட்டி இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் thousands of rupees, lakhs of rupees to study something in digital marketing and become a good marketer. நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிசைனராக இருக்கணும்னா உங்களுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கிற விஷயம் வந்து, நான் சொல்கிறது வந்து செல்லிங் எபிலிட்டிஸ், மார்க்கெட்டிங் எபிலிட்டிஸ் இல்லை, ஆனால் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுகிற ஃபண்டமெண்டல்ஸ், அந்த புரிதல் இருந்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு. வை ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா அங்கே சைக்காலஜி வந்துடுது. உங்களுக்கு சைக்காலஜி தெரிஞ்சாதான் ஒரு யூசர், ஒரு கன்சியூமர் ஒரு ப்ராடக்ட் எப்படி கன்சியூம் பண்ணுறான், ஒரு மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனில் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறான். ஜி ஃபார்ம் ரீடிங்னு சொல்லுவோம், எஃப் ஃபார்ம் ரீடிங்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு லோகோவை இங்கே தான் வைக்கணும். ஏன் அந்த லோகோவை அங்கே தான் வைக்கணும் அப்படின்னா, ஒரு 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 நார்மல் ஹியூமன் பீயிங் இப்படி தான் ஒரு விஷயத்தை பார்க்குறான், கன்சியூம் பண்ணுறான். இதெல்லாமே வந்து அடிப்படையான விஷயங்கள். இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸோடு பார்க்கும்போது யுவர் ஒர்க் வில் பி மச் மோர் மெच्योर. இங்கே தான் வேறு ஒரு ப்ராப்ளம். இதில் வந்து நிறைய லேயரிங் இருக்குது. இங்கே தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வருது. ஒரு கிளைண்ட் சொல்லுவான், நீ ஒரு லோகோவை பெருசு பண்ணு அப்படின்வான். இது ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம். அவன் என்ன பண்ணுவான், கிளைண்ட் மேலே தப்பு கிடையாது. ஏஜென்சிஸ் எப்போவுமே என்ன பண்ணுவான், டிசைனர்ஸ் எப்போவுமே கிளைண்ட்டை வந்து ரிடிக்யூல் பண்ணுவோம். தலைவலியா லோகோவை பெருசு பண்ணுறான், லே அவுட்டே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்வான். பட் யூ ஷுட் ஹீஸ் நாட் அ கிரியேட்டிவ் கை. ஒரு பிஸ்னஸ் ஓனர்ன்றவர் வந்து ஹீ ஸ்பெண்டிங் மணி. அவர் வந்து தான் போடுற காசுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ROI இருக்குன்னு தான் பார்ப்பார். அவரை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. பட் யூ ஆஸ் அ டிசைனர் யூ நீட் டு குவாலிஃபை யுவர் ஒர்க் ஃப்ரம் அ யூசர் ஸ்டாண்ட் பாயிண்ட். பாஸ், உங்கள் விருப்பமோ என் விருப்பமோ கிடையாதுப்பா. உங்களுடைய கன்சியூமர்ஸ் அவங்க இப்படி தான் பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை, அவங்க இப்படி தான் ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான கிராமர் நிறையா இருக்குது. The right word is the empathy. எம்பத்தைசிங் பண்ணுறதுன்றது வந்து அடிப்படையான ஒரு விஷயம், எல்லா ஏரியாலையும் தேவைப்படுற ஒரு விஷயம். நீங்கள் எம்பத்தைஸ் பண்ணாமல் உங்களால் வந்து யூசரோட எம்பத்தைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் rather than கிளையண்ட்டோட. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிலைமா நம்ம B2B பிஸ்னஸில். இல்லை, கிளையண்ட்டோட வந்து எம்பத்தைஸ் பண்ணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். நான் தான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் டிசிஷன் மேக்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு சினாரியோ நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது பிஸ்னஸ் ஓனர் வந்து 2 ஆங்கிளில் அவருக்கு ஸ்ட்ரபிள். ஒன்று என்னென்னா, இன்வெர்ட்டடாக அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் லாஜிஸ்டிக்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஸோ தேர் வில் பி லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் இஸ் மைண்ட். வென் வி கோ அண்ட் ப்ரெசன்ட் சம்திங் டு தெம், ஸோ வி ஹாவ் டு பி த வாய்ஸ் ஆஃப் த யூசர் அப்படின்னு நான் சொல்வேன். let us identify ourselves to the market. அதாவது நமக்கு பிஸ்னஸ் அவர் கொடுக்குறாருன்றதுனால அவரை சந்தோஷப்படுத்துறது வேறு நம்ம வேலை கிடையாது. Absolutely. நான் என்ன சொல்லுவேன்னா, சார் நீங்களும் நானும் சேர்ந்து கஸ்டமரை சந்தோஷப்படுத்தணும். நான் வந்து saying yes to you is not going to help us. Help you. In fact, it's not going to help the business. End of the day நம்ம 2 பேருக்கும் படி அளக்கிறது கன்சியூமர்ஸ் தான். இதுல வந்து ஒரு பிசினஸ் சைக்காலஜில சொல்றேன், எம்பத்தைஸ் பண்ணும்பொழுது, ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்பொழுது நான் என்னுடைய கிளையண்ட்டுடைய கஸ்டமர் கம்யூனிட்டியோட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியும் அதுக்கப்புறமா தான் கிளைண்ட்டுக்கும். ஸோ அது சம்டைம்ஸ் இதில் பெரிய ஆர்குமெண்ட் வரும். நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்களேன் அப்படிம்பாங்க. சார் நான் சொல்கிறது நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஏஜென்சி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், we are trying to create a bridge. Okay, we are solving a problem, we are solving a connectivity problem, communication problem. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுனால அப்படி நான் சொல்கிறேன். நான் ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஏன் நான் வந்து கன்சியூமர்ஸ் எண்ட் யூசர்ஸை மட்டும் எம்பத்தைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை மட்டுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நான் பிஸ்னஸையுமே வந்து ஆஸ் அ டிசைனர் அது எண்ட் ஆஃப் த டே வந்து த பிஸ்னஸ் ஹஸ் டு ஃப்ளரிஷ். ரைட். த very purpose of the business is to acquire more clients. Absolutely. பீட்டர் டக்கர் ரொம்ப அழகாக சொல்வார், பிஸ்னஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்டிவ் 2 ஃபங்க்ஷன் அப்படின்வார். ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் டு அக்வயர் கஸ்டமர் ஆர் கிரியேட் கஸ்டமர். அண்ட் 2 ஃபங்க்ஷன். அது என்னன்னா இன்னோவேஷன் அண்ட் மார்க்கெட்டிங். இன்னோவேஷன் அப்படின்னு வரும்போது ப்ராடக்ட் சைடு வந்துடும், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சைடு வந்து. மார்க்கெட்டிங்கிறது அதை கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ நான் சொல்கிறது ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி. ரைட். ஸோ the problem is most of the time designers where they face the problem is, ஈவன் நம்ம வந்து கன்சியூமரோட நம்ம வந்து அசோசியேட் பண்ணி அவங்களுடைய மென்டல் மாடல்ஸை குறித்து அவன் இப்படி தான் திங்க் பண்ணுறான், அவன் இப்படி தான் யோசிக்கிறான்னு சொன்னாலுமே, வாட் ஹேப்பன்ஸ் இஸ்
கிளைண்ட்ஸுக்கிட்ட அந்த சப்ஜெக்டிவ் ஏரியா இருக்குது இல்லையா, அந்த ஏரியாவில் தே ஸ்ட்ரகிள். ஸோ அந்த அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னா, ஒரு he is always concerned, a business owner is always concerned about the monies that he's spending. You throw the risk to him. Correct. You throw the risk to him. Boss, sir, I will do it. Not a problem. But critical success factors என்ன, நீங்கள் சொல்லும்போது அதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கும், இந்த அப்ரோச்சில் அதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஃபேக்டர்ஸை, கிரிட்டிக்கல் திங்கிங் மாடல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த மாடல்ஸை வந்து நீங்கள் எடுத்து யூ ஹேவ் டு பிளேஸ் இட் இன் த கிளைண்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அ கிளைண்ட் வில் நெவர் டேக் அ ரிஸ்க். ஏன்னா மணி பிலாங்ஸ் டு ஹிம், மணி டசன்ட் பிலாங் டு த கிரியேட்டர். அவன் என்ன பண்ணுவான், நான் காசை போடுறேன், அவன் ப்ரொஃபஷனல் சொல்கிறான், நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், அவன் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸோட, மென்டல் மாடல்ஸ், பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸோட, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட, நம்பர்ஸோட அவன் குவான்டிஃபை பண்ணுறான். இதுக்கு மேலே அவன் லாஜிக்கலாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. பண்ணிட்டான், நான் ரிஸ்க் எடுக்கலை. ஒருவேளை ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள், அவன் நம்மளை கை காட்டுவான். ஆனால் we know as professionals that will work because we have tested, we have tried, and அதை தான் நம்ம சொல்யூஷனாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு அது தெரிய போகிறது கிடையாது. ஸோ ஹீ வில் ஆல்வேஸ் ஸ்டெப் பேக் பிகாஸ் த ரிஸ்க் இஸ் ஹிஸ், பிகாஸ் த மணி பிலாங்ஸ் டு ஹிம். அவன் ரிஸ்க் எடுக்க மாட்டான். பட் வென் ஹீ சீஸ் தட் வாட் யூ ஹட் ப்ரொவைடட் அஸ் அ சொல்யூஷன் ஆக்சுவலி ஒர்க்ட், ஹீ வில் ஸ்டார்ட் ரிலையிங் மோர் ஆன் யூ. உங்களை அதிகமாக ரிலை பண்ண ஆரம்பிச்சிருவான். அங்கே தான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், அங்கே தான் ரிலேஷன்ஷிப் அதிகமாக பில்ட் ஆகும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு லெவலுக்கு மேலே கிளைண்ட் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. டிசிஷன்ஸ் எடுத்தாலும் they will have you in the table. பில்ட் பண்ணிட்டீங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக பெரிய வேக்யூம் இருக்குது. அதாவது நல்ல மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், நல்ல மார்க்கெட்டிங் கிரியேட்டிவ் ஏஜென்சிஸ் வந்து ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது எப்போவுமே இருக்குது. அந்த ஏன்னா பிஸ்னஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது. இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது கிரியேட்டிவிட்டிலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்றதில்ல. ஸோ இப்போ உங்களுடைய நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தாக்கா இந்த நமக்கு கஸ்டமர் ஸ்டிக்கினஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ரைட்னா உங்களுடைய எந்தெந்த பிராண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? Certain brands வந்து I cannot disclose, but I will just tell you the nature of work that we do. எதனால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது? நாங்கள் NDAs சைன் பண்ணியிருக்கோம் சில கிளைண்ட்ஸோட. We work with one of our primary clients. ப்ராபப்லி அவங்க இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதனாலயா என்ன? வாட் இஸ் தட்? For various reasons, various confidentiality reasonskaக we generally we needn't have to disclose the name. Disclose பண்ணுறது பற்றி ஒன்றும் கிடையாது. But one of our primary clients பார்த்தீங்கன்னா, we work with the world's leading 5G device manufacturers, and they are number 5 in semiconductors. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 2000-3000 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. we are their India agency. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இட் இஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். தே மேனுஃபேக்சர், தேர் சிப்ஸ் ஆர் யூஸ்ட் இன். ஒருவேளை அவங்களுடைய என்லிஸ்டட் ஏஜென்சிக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்களா? அதனாலயா? ஆமாம். ஓகே. ஸோ வி டேக் கேர் ஆஃப் ஆல் தியர் இந்தியா மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஒர்க், எவ்ரிதிங். அவங்களுடைய குளோபல் ஏஜென்சிக்கு நீங்கள் இந்தியா ஏஜென்சி, அது மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு ரீஜனுக்கும் தே ஹேவ் தியர் ஓன் ஏஜென்சி. ஸோ இந்தியா ஏஜென்சி இஸ் ஆர் ஏஜென்சி ஃபார் தெம். And we work with another huge, we've just signed up with the University of Chicago. அப்புறமேல we have a lot of retail clients, couple of retail clients. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய relationship with clients is not just couple of months. The longevity, that is how I work. ஏன் ஒரு clients, that is testimony to that is how this industry works. That is how it should be ideally. இல்லைனா you don't have to constantly go farm. When you have your set of clients who have entrusted their marketing or brand communications with you, நீங்கள் போய் புதுசாக மாதம் புது clients onboard பண்ணணுன்ற அவசியம் இல்லை. That is, so I always believed in that. என்னுடைய clients எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they worked long term. Some of my retail clients have worked for 15 years. மார்க்கெட்டிங் தனியா வர்க் பண்றது கிடையாதுல. மார்க்கெட்டிங் நான் வந்து பண்றதே கிடையாது. It's just been word of mouth, friends, இப்படி தான் நாங்கள் வந்து எங்களுடைய clients references. This is how we are going. And I think that is the right way to build a business. Yes, traditional market நான் கொஞ்சம் டிஃபர் பண்ணுவேன். நான் உங்களுது வந்து கிரியேட்டிவ் அண்ட் ஹார்ட் டெலிவரபிள்ஸ். ஓகே. ஸோ பட் வென் இட் கம்ஸ் டு ரீட்டைல் ஆர் B2Bல வந்து மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் மார்க்கெட்டிங்
என்ன சொல்கிறது, நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க ஆனால் அது செப்பரேட்டாக தெரியல. இட் இஸ் கனெக்டட் வித் தட் பிகாஸ் ஹவ் யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப், ஹவ் யூ கீப் யுவர் வெப்சைட் அண்ட் சி யூ ஆர் டூயிங் அ மார்க்கெட்டிங் இன் யுவர் ஓன் நிஷ் இன் யுவர் ஓன் வே. நீங்கள் வாங்கின மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ணுற இன்ஃபேக்ட் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஐ ஹாவ் ஒன்லி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கெட்ஸ் ஹிட். நம்மளுடைய இன்டர்னல் டெலிவரபிள்ஸ் வந்து எவர் எண்டிங்காக போயிட்டே சொல்லுவாங்க. பாய் செய்கிறவன் வீட்டில் பாய் இல்லை, ஏன்னா அவனுக்கு சப்ளை பண்ணுறதுக்கே டைம் இல்லை. அந்த மாதிரி தான் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா சரி இந்த மாதம் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைப்போம், 2 புது ஜாப்ஸ் வந்துடும். அது ஒரு நாங்கள் வந்து எப்போவுமே லாங் ஃபார்ம் ஒர்க் தான் ஒர்க் பண்ணுறது. ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் ஒர்க்குன்றது வந்து டே டு டே பிஸ்னஸ் ஆஸ் யூல் BAU ஒர்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸுக்கு தேவையாக இருக்கிற விஷயங்கள் தான் நாங்கள் BAUவாக பண்ணுறோம். மற்றபடி ப்ராஜெக்ட் பேக்ஸ் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸை தான் நாங்கள் என்றைக்குமே கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணுறோம். ஸோ வி ஜஸ்ட் இன் த ஸ்டார்டிங் ஃபேஸ். For a Chennai agency, for about a year and a half, with a team member of team size of close to 10 people. First year, we have touched the 8-figure mark. Very good. Yeah, and we are progressing well at the rate of around 30 to 40%. Very good. Without doing any marketing, எங்களுக்கு ஒரு சோஷியல் இன்ஸ்டா பேஜ் கூட full-fledged நாங்கள் பண்ணலை. We are planning to do, by the way. We like to engage with our clients. அப்போ தான் வந்து ஒரு டேஞ்சபிளான ஒரு மீனிங்ஃபுல் வேல்யூ அடிஷன் வந்து உங்களால் கிளைண்ட்டு கொடுக்க முடியும். ஒரு ட்ராவல் பண்ணால் தான் அவங்களுடைய ப்ராப்பராக அவங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களால் ஒரு அவங்களுக்கு ஒரு வேல்யூவாக ஆடாக இருக்க முடியுமே தவிர நீங்கள் ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் மேக் எனி சென்ஸ் டு தெம். ஸோ வி ஜென்ரலி டு நாட் டூ தட் கைண்ட் ஆஃப் ஒர்க். எனக்கான என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் அ ஸோ மச் ஆஃப் வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர். அதை வந்து ஐ வாண்ட் யூ டு கண்டினியூஸ்லி transfer that to younger generation, next people. No, that is all, Sathish, that has always been my calling. See, நான் தான் சொல்ல வரேன்ல, I'm sure people who are watching this will be able to relate to myself. ஏன்னா see, we want you to come regularly on our BrandPuli podcast. Definitely. You are a very, very busy person, traveling and doing a lot of things. So we will continue to do that. Sure. And if you want to give any closing talk, you can give now. So we've just scratched the surface. இல்லையா? Actually நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தது ஹெவி லிஃப்டிங் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். இப்போ லைட் லிஃப்டிங் ஹெவி லிஃப்டிங் மாதிரி ஆயிடுச்சு. Yeah, we've just scratched the surface. நம்ம வந்து what I want to tell, because நான் ஏற்கனவே சொன்னது போல I am a designer by heart, right? None of what I spoke is what I've read from somewhere. It is all by my own experiences. I've invested that kind of time. நான் சொன்னது போல் நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து I've seen a huge vacuum in this design space. நான் டிசைன் என்றது இல்லாமல் டிசைன் இன் ஆல் ஆனஸ்டி டிசைனர்ஸ் இல்லைனா, இட் மைட் பி அ வெரி லோடட் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறது. டிசைனர்ஸ் இல்லைனா, ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் வில் டேக் திஸ். டிசைனர்ஸ் இல்லைனா mankind will come to a standstill. டெக்னாலஜி இல்லாமல் கூட இந்த மேன்கைண்ட் வாழ்ந்துடும். ஆனால் டிசைன் இல்லாமல் இந்த மனித குலம் நீடிச்சு நிலைத்து இருக்காது. தட் இஸ் த ஃபேக்ட். அண்ட் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நாட் ஓன்லி ஃப்யூச்சர். இப்போது நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கீழடி எடுத்தாலும் சரி, ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்திங்கனாலும் சரி, இன்றைக்கி கூறுகளாக இருக்க விஷயம் என்ன? நாட் டெக்ஸ்டுவல் ஃபார்ம். டெக்ஸ்டுவல் ஃபார்ம்ன்றது கேவ் ரைட்டிங் அங்கங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற முதுமக்கள் தாலியையும், அங்கே யூஸ் பண்ண பீட்ஸையும், அங்கே இருந்த பிக்டோகிராஃப் ஓவியங்களையும் எடுத்து தான் இன்றைக்கி ஸ்டடி அன்றைக்கி இருந்த கிரேட் பேத்தையும், அன்றைக்கி இருந்த பேக்கிங் ஆஃப் ஸ்டோன்ஸ், இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டிசைன் ரிலேட்டடான இன்வென்ஷன்ஸ் தான் இல்லையா? அதுதான் இன்னைக்கு வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்கன்னு டிசைனில் ஆர்டிஸ்ட் டிசைனர்ஸ் டிசைன் பேஸை வச்சு தான் நம்மளால அவங்களுடைய ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியை பண்ண முடியும். ஹெரிட்டேஜையே இந்த லெகசியே நம்மளால இன்னைக்கு வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து தி ரிலை ஹெவிலி ஆன் டிசைன். ஸோ டுடேஸ் டிசைன் இஸ் டுமாரோஸ் ஹிஸ்ட்ரி இல்லையா? ஸோ நாளைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிற டிசைன் வேர்ல்டு எப்படி இருந்திருக்கு, எப்படி டிசைன் கேன் சால்வ் ஹியூஜ் சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ்.
ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிவியேஷன், ஒரு பெரிய ஒரு 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 கேம்பெயின் எனக்கு ஞாபகம் வருது. வென் கோல்கேட் ஃபேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வென் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் உள்ள வரும்போது கோல்கேட் வந்து தே லாஸ்ட் தியர் மார்க்கெட் ஷேர். They tried doing all kind of methodologies and means to up their business, but unfortunately they failed to do. But what they did is ஒரு டிசைன் ப்ராப்ளம் தான் அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. அந்த நாசலோடைய சர்க்கம்ஃபரன்ஸை வந்து ஒரு சர்டன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ஆஸ் அ எண்ட் யூசர் நீங்கள் காலையில் ப்ரஷில் நீங்கள் அளந்தா நீங்கள் உங்கள் ப்ரஷில் வந்து இவ்வளோ பேஸ்ட் எடுக்க போகிறீங்க கிடையாது. ஆனால் ஒரு 2 mmன்றது ஒரு 1 mmன்றது உங்களுடைய யூ வில் நாட் கேல்குலேட் தட். நீங்கள் ஜென்ரலாக ரஃபாக எடுப்பீங்க. 30 நாள் வரக்கூடிய ஒரு டூத் பேஸ்ட் 25 நாள் 22 நாளில் வந்து தீருது. ஸோ திஸ் இஸ் அ டிசைன் சொல்யூஷன். ஒரு வெள்ளம் ஏற்படுது மழை காலத்தில் வி கான்ஸ்டன்ட்லி ஃபேஸ் தட் இன் சென்னை. டிசைன் சொல்யூஷன்ஸ் அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கேனலை வேறு மாதிரி என்ஜினியரிங் அதில் இருந்தாலுமே ஒரு க்ரியேட்டிவாக இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து அந்த ப்ராப்ளம் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ டிசைனர்ஸ் ஆர் த ஃபேப்ரிக். டிசைனர்ஸ் ஆர், நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி ஆர்கனைசேஷன்ஸில் டிசைனர்ஸ் ஆர் லுக்ட் அப்பான், சின்ஸ் இட்ஸ் அ க்ளோசிங் ரிமார்க், as வெரி மீனியல். எல்லாம் பண்ணு அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக அவங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொரு ஆக்சசரிஸ், ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்க்கு பின்னாடியும் டிசைனர் இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அப்படின்றது இது யாரை சொல்லணும் அப்படின்னா, இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக டிசைனர்ஸ் தான் அவங்களுக்கான அந்த ஒரு கான்வர்சேஷனை உங்களுக்கு தான் டைமே இல்லையா உங்கள் வேலையை செய்யறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ஐம் ஜஸ்ட் காட் அப் இன்டு ஆல் திஸ். நம்ம கண்டினியூஸாக மீட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லேருந்து வி வில் ட்ரை டு ஒரு டீப்பர் சப்ஜெக்ட்ஸை எடுத்து நம்ம இதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் தேங்க்யூ மோசஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் யூ அகெயின். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. BrandPuli.com பிஸ்னஸ்மேன் கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.